ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது? கொல்யூஷன். அதுவும் ஒன் ஷாட்டில் எடுக்கலான்ட்டு. ஓகேங்களா? கொல்யூஷன் ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். கொல்யூஷனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சாப்டர் தான் நீட்காக. ஓகே, இது வரைக்கும் வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிஒய்க்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீட்டில் வந்து 4 வாட்டி கேட்டிருக்காங்க கொல்யூஷன்லேருந்து. ஸோ இந்த லெக்சரில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாம் எலாஸ்டிக் கொல்யூஷன், இன்எலாஸ்டிக் கொல்யூஷன், எல்லா டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் லெக்சர் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா? விஷயம் வேணாம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, எப்போவுமே மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் கதையை சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு டூ நத்திங் வித் தட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் மாதிரி ஏதாவது பேசலாமா? ஏதாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப் மாதிரி, லைக் உங்களுக்கும் அதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஓகே, கிரிப்டோ கரன்சி பற்றி பேசலாமா? ஓகே, கிரிப்டோ கரன்சி பற்றி பேசலாம். சமீப காலத்தில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிரிப்டோ கரன்சினா என்னன்ட்டு. லைக் பிட்காயின், இத்தீரியம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ டிஜிட்டல் ஆசெட். ஆக்சுவலி கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் ஆசெட் விச் ஹேஸ் அ டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே, என்ன ப்ரோ ரீசெண்டாக ஏன் ப்ரோ அது ஃபேமஸ் ஆகிட்டு வருதுன்னா, ஒன்றும் இல்லை நண்பா. கிரிப்டோ கரன்சி வந்து ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் டு ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஹை வாலட்டிலிட்டி, அந்த மார்க்கெட்டில் ஹை வாலட்டிலிட்டினா ஏறினா நல்லா ஏறும், இறங்கினா நல்லா இறங்கும், அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வையேன், நீ வந்து ஒரு நாளைக்கு அந்த 1000 ரூபா வச்சு 100 ரூபா சம்பாதிக்கலாம். ஒழுங்காக நீ ட்ரேட் பண்ணலாம். லைக் 10% கண்டிப்பாக பார்க்கலாம். 1 இல்லைனா 2 டேஸில் நீ கண்டிப்பாக, அதுவும் நல்ல ட்ரேட் எடுத்தால் நல்ல 10% பார்க்க முடியும். இதே நீ ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அதான் ஏறுறது இறங்குறது பர்சன்டேஜ் வந்து 1-2% தான். இப்போ நீ 1000 ரூபா போட்டோன்னா 10 ரூபா எடுக்கலாம். அந்த மாதிரி 1-2% தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அதே வந்து நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10-20% பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த பசங்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பசங்க யாராவது சும்மா வெறும் படிக்காதீங்க. ஓகேங்களா? வெறும் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருக்காதீங்க. லைக் ஏதாவது வேற எல்லாம் கற்றுக்குங்க. லைக் நாலேஜ் கெயின் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை மீட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃபேமிலியே நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு அண்ணா இருக்கா, ஒரு நல்ல ஐடி பொசிஷனில் இருக்கான், இல்லை அங்கிள் இருக்காரு, அவர் வந்து ஒரு நல்ல பொசிஷனில், ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காருன்னா, அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, பேச்சு போடுங்க. அங்கிள்னு பார்க்காதீங்க. ஒரு அவர்கிட்ட என்ன நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். எப்படி அங்கிள் போனீங்க? சும்மா அங்கிள் தானே, அண்ணன் தானே, நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கேட்கலாம், எப்படி ப்ரோ போனீங்க, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ கண்டிப்பாக அவங்க ஒன்றும் பொய் சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. டே, நான் இதெல்லாம் படித்தேன்டா, இந்த கோர்ஸ்லாம் படித்தேன், எனக்கு வேலை கிடைச்சதுடா, இந்த கோர்ஸ் படிக்காத வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கலதா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நாலேஜுங்க. சும்மா வெறும் நம்ம என்ன சொல்கிறது, இந்த வெறும் படிச்சுட்டு என்ன சொல்கிறது, வெறும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் வந்து இப்போ நீட் கிராக் பண்ணிட்டா அப்படியே என்ன சொல்கிறது, டாக்டர் ஆகிட்டா அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் செட்டில் ஆகிட மாட்டீங்க. அதுக்கும் என்ன வேணும்? நாலேஜ் வேணும். ஒழுங்காக எப்படி கிளினிக் வைக்கணும், எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் பண்ணணும், அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் பண்ண டாக்டர்ஸை போய் மீட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆன டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசணும். எப்படி டாக்டர் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினீங்க, எப்படி இவ்வளோ ரீச் ஆனீங்க, அந்த மாதிரி. புரியுதுங்களா? லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வெறும் நான் உண்டு, என் படிப்பு உண்டு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வேலைக்கே ஆக மாட்டீங்க. நீங்கள் ஒரு சர்க்கிளுக்குள்ளேயே இருப்பீங்க லைஃப் லாங். ஓகேங்களா? கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட பேசணும். ப்ரோ நான் இன்ட்ரோவர்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவே கூடாது. ஆக்சுவலி எதுக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க? இன்ட்ரோவர்ட்டாக யார் இருக்க சொல்கிறவங்கள? இன்ட்ரோவர்ட்டாக இருக்காதீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருங்க. லைக் உங்களோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்க ப்ராப்ளம்ஸை கேளுங்க. அது போக வந்து வெளியே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு பாருங்க. அங்கே எங்கேயும் நடக்குது, அது எனக்கு எதுக்குன்ட்டு செல்ஃபிஷாக இருக்காதீங்க. குரல் கொடுக்க சொல்லல, ஆனால் அதை பற்றி யோசிங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? அந்த மாதிரி தான் இப்போ கிரிப்டோ மார்க்கெட். இப்போ பாருங்க, 2000 கிரிப்டோ மார்க்கெட் இப்போ என்ன ப்ரோ கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டீங்க, அது டம்ப் ஆகிட்டு இருக்குல்ல ப்ரோ, விலை எல்லாம் கீழே வந்துட்டு குறைஞ்சிட்டுல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், விலை குறையுது. எதனால் குறையுதுன்னு எப்போது யோசிச்சிங்களா? இப்போ கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் விலை குறையுதுன்ட்டு நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை யாரெல்லாம் கிரிப்டோ ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எதனால் கீழே விழுதுன்ட்டு. ட்ரேட் பண்ணாதவங்க, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எதனால் அது கீழே விழுதுன்னு எப்போவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மேக்ரோ எக்கனாமி. எதனாலனா எக்கனாமிக்கல் கிரைசிஸ், யூஎஸ்ஏல இன்ஃப்ளேஷன் அதிகமாக வர காரணத்தால், வேர்ல்டு வைடு வந்து யூரோப்பில் இன்ஃப்ளேஷன், ரஷ்யா உக்ரைன் மேலே வார்
ஸ்டார்ட் பண்ணதுனால, கொரோனானால, இது எல்லாமே என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் எதை, ஸ்டாக் மார்க்கெட்டை, கிரிப்டோ மார்க்கெட்டை, இன்ஃபேக்ட் கோல்டோட ப்ரைஸஸையும் இன்ஃபேக்ட் பண்ணும். புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன ப்ரோ பண்ண போறேன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இப்போ உன் கையில காசு இல்லை, இப்போ நீ படிக்கணும், அது ஓகே புரியுது. ஆனா கையில காசு இருக்கிறப்போ நீ கத்துப்பியா? முன்னாடியே கத்து வச்சுக்கிறது நல்லது தானே. முன்னாடியே நீங்க அதை பார்த்துக்கிட்டே வரணும். புரியுதா? இப்போ என்கிட்ட கூட தான் காசு இல்லை. நான் ஆக்சுவலி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன 1000 ரூபா 2000 ரூபா பண்றேங்க, அவ்வளவுதான். ஆனா என்ன சொல்றது, நல்ல ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணணும். அந்த பிட்காயின் எதுக்கு விழுது, இத்தீரியம் எதுக்கு விழுது, ஓகே யூஎஸ்ஏல வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு, இன்ஃப்ளேஷன்னா எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அதிகமா இருக்கு, ஃபெட் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதிகப்படுத்துறாங்க, இதெல்லாம் நாலேஜ், இதெல்லாம் கெயின் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? சும்மா வந்து நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஊர் உண்டுன்னு இருக்காதீங்க. வெளியில என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு பாருங்க, என்னென்னலாம் வெளியே நடக்குது. அப்படி நீங்க வெளியே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களால வந்து என்ன சொல்ல முடியும், அந்த கட்டத்துல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா ஒரே கட்டத்துக்குள்ளேயே இருந்துருவீங்க வாழ்க்கை ஃபுல்லா. புரியுதா? ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதே மாதிரி டெசிஷன் எல்லாமே வந்து பார்த்து எடுக்கணும். ஏதோ ஒரு ஆணவத்தில், ஏதோ ஒரு அவசரத்தில் எடுத்துடக்கூடாது. யோசிச்சு பொறுமையாக எடுக்கணும். ஓகேங்களா? இது இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது, கோவம் இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறேன், ஆஸ் அ பிரதராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி அவசரமும் கோவமும் ரெண்டுமே நஷ்டத்தை தான் கொடுக்கும். நேற்று கூட எங்கள் அம்மா சொன்னாங்க, 2 விஷயம் நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு. 2 விஷயம் நஷ்டத்தை கொடுக்கும், என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. தெரியலையம்மா அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒன்று வந்து அவசரப்படுறது, இன்னொன்று வந்து கோவப்படுறது அப்படின்னாங்க. இதில் நான் ரெண்டுமே எதுவும் படுறது இல்லையா, என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவாவது அதிகமாக கோவப்படுற, அதை வந்து நீ குறைச்சிக்கணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக கோவப்படக்கூடாது தான். இல்லை, அதுக்குன்ட்டு கோவப்படுற விஷயத்துல கோவப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல. மொக்க விஷயத்துக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படக்கூடாது. கோவப்பட வேண்டிய விஷயத்துல கண்டிப்பாக கோவப்பட்டு தான் ஆகணும். ஓகே, ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் நம்மளை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறான்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு வந்து கோவப்படணும். ஏன்னா யார் அவன் நம்மளை திட்டுறதுக்கு அப்படின்னு கோவப்படணும். அதுக்குன்ட்டு சும்மா ஏதோ ஒன்று இப்போ கலாய்க்கிறான், நம்மளை கலாய்க்கிறான்லாம் கோவப்படக்கூடாது. ஜஸ்ட் அவன் ஃபன்னு, அது நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணிக்கணும், ஃபன் தானே பண்றான்னு விட்டுறணும். அவன் நம்மள எதுவும் தப்பாலாம் கலாய்க்கலையே, அது நம்மள கலாய்க்காம நம்மள சுற்றி இருக்கிறவங்கள கலாய்ச்சா அப்போ கோவப்படணும். புரியுதா? அந்த மாதிரி தான் கோவம் எங்கே படணும், கோவம் எங்கே படக்கூடாது, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ கொஞ்சம் பூமர் அங்கிள் மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டல. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இதெல்லாம் சொல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வன்மத்தை நார்மலைஸ் பண்ணுறோன்ட்டு என்ன சொல்கிறது, எதெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு வரானுங்க. கெட்ட வார்த்தையை நார்மலைஸ் பண்ணுறாங்க. கெட்ட வார்த்தையை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. கெட்ட வார்த்தைடா அது. ஒருத்தன் அசிங்கமாக திட்டுறான், அதை நீ நார்மலைஸ் பண்ணுவியா? அதை கெட்ட வார்த்தை கேட்டுக்கிட்டு நீ சிரிப்பியா? இதுதான் வன்மத்தை நார்மலைஸ் பண்ணுறானுங்க. புரியுதா? இப்போ ஜென்ரேஷன், இப்போ பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, திட்டிட்டு என்னடா திட்டுறேன்னு கேட்டால், ப்ரோ என்ன ப்ரோ பூமர் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். என்னடா பூமர் மாதிரி அப்படின்னு கேட்டால், ஆமாம் ப்ரோ இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்றான். இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணால் மனுஷனாக இருக்க மாட்டான், வேற மாதிரி ஆயிடுவான். ஸோ யாராவது உங்களுக்கு கண்டிப்பாக எங்கே ரியாக்ட் பண்ணணுமோ அங்கே ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? இல்லை ரியாக்ட் பண்ணா பூமர்னு சொல்லிடுவாங்கன்னா சொல்லிட்டு போட்டோம். இவனுங்க இப்படி தான் தேவையில்லாமல் தப்பான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணிட்டு வரானுங்க. தப்பான விஷயத்த நார்மலைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும் உலகம். ஓகே, அதை நம்ம விடக்கூடாது. இப்போ யாராவது ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் திட்டான் ஒருத்தனா, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும், எதுடா கெட்ட வார்த்தையில் திட்டுற, ஏன் சும்மா சொல்ல முடியாது அவனாலன்ட்டு. உனக்கு என்னடா சும்மா கெட்ட வார்த்தை தானடா அப்படின்றான். கெட்ட வார்த்தை தானடான்னு ஆயிடுச்சு இப்போ. என்ன கெட்ட வார்த்தைனா சும்மாவா? கெட்ட வார்த்தை தானடான்னு ஆயிடுச்சு. என்ன எதுக்கு கெட்ட வார்த்தையே தப்பான விஷயம், தப்பை எதுக்கு நார்மலைஸ் பண்ணுறீங்க? பண்ணக்கூடாது, பண்ணவும் நம்ம விடக்கூடாது. நம்ம ஒழுங்காக ரியாக்ட் பண்ணியிருந்தா இவனுங்க இப்படி பண்ணுவானுங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமோ தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ சாப்டருக்குள்ள போகலாமா? ஸோ வாங்க, கொல்யூஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எலாஸ்டிக் கொல்யூஷன், இன்னொன்று வந்து இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஓகே, ரெண்டு கொல்யூஷனில் வந்து என்னன்னா, அது எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கட்டும், அது இன்எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், கொல்யூஷனில் வந்து மொமெண்டம் வந்து கம்ப்ளீட் கொல்யூஷனில் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ் த்ரூ அவுட் தி கொல்யூஷன். இப்போ கொல்யூஷனா இனிஷியலாகவும் மொமெண்டம் வந்து என்ன இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், ஐ மீன் கன்சர்வ்டா இருக்கும், மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். அதே மாதிரி ஃபைனல்லையும் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். அதே மாதிரி நடுவில் நடக்கும் பார்த்தீங்களா, நடுவில் நடக்கிற மோஷன், அங்கேயும் வந்து என்ன இருக்கும், மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும்.
புரியுதா? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் தானே. ஆனா இங்க எப்படின்னா கம்ப்ளீட் ப்ராசஸ், இந்த த்ரூ அவுட் தி ப்ராசஸ்லயும் என்ன ஆகும், மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? கொல்யூஷனோட கம்ப்ளீட் ப்ராசஸ்ல கொல்யூஷன்னா என்னன்னு அடுத்த ஸ்லைடில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை கேளுங்க. கொல்யூஷன்னா என்ன? இதுவும் ஒரு கொல்யூஷன் தானுங்க. ஒரு பால் இருக்கு, என்னது, ஒரு பால் இருக்கு. ஒரு பாலை நான் என்ன பண்றேன், ஒரு வால்ல தூக்கி போடுறேன். இது ஒரு வால்ல தூக்கி போட்டு என்ன ஆகுது, அந்த பால் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது. இது என்னது, இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பொல்யூஷன் தானே. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்து மொமெண்டம் இருக்கு பாத்தீங்களா. இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்ல மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டா கன்சர்வ்டா இருக்கும்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ் த்ரூ அவுட் தி கொல்யூஷன். இது வந்து நீட்ல டைரக்டா கூட கேட்க சான்சஸ் இருக்கு. டியூரிங் கொல்யூஷன் த மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ்ட், அன்கன்சர்வ்ட், இல்லைனா சேஞ்சஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல், இல்லைனா அன்சேஞ்சுன்னு வரும். நம்ம என்ன பண்ணணும், ரிமைன்ஸ் கன்சர்வ்டுன்னு போடணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எலாஸ்டிக் கொல்யூஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் என்னது, எலாஸ்டிக் கொல்யூஷன்ல வந்து கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியலும் கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனலும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல வராங்க. எலாஸ்டிக் கொல்யூஷன்ல கைனெட்டிக் எனர்ஜி, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல வராங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ்டு கிராஃப் வழியா நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, கிராஃப் ட்ரா பண்ணா, நான் ஒரு கிராஃப் ட்ரா பண்றேன்னு வைங்க. இது என்ன கிராஃப்? மொமெண்டம் டைம் கிராஃப். மொமெண்டம் டைம் கிராஃப். கிராஃப் எப்படி தெரியுமா வரைவோம்? மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ்டுக்கு இப்படி வரைவோம். இதுதான் மொமெண்டம் டைம் கிராஃப். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமோட டைம் கிராஃப் இதுதான். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல். இதுக்கு எப்படி கிராஃப் நம்ம வரைவோம்னா, இந்த வாட்டி நம்ம என்ன கிராஃப் வரைவோம், கைனெட்டிக் எனர்ஜிக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைவோம். இது கேஇ, இது டைம். இது எப்படின்னா ஸ்டார்டிங்ல இனிஷியல் ப்ராசஸ், நடுவில் ப்ராசஸ் அப்போ அது கீழே போகும், மேலே ஏறும், அது என்ன வேணாலும் ஆகும். ஆனால் கடைசியில் ஃபைனல் என்ன ஆகிடும், இனிஷியலுக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்படி தான் நம்ம வரைவோம். என்ன வரைவோம், கைனெட்டிக் எனர்ஜி டைம் கிராஃபு, கேஇ இனிஷியலுக்கும் கே ஃபைனலுக்கும் இதுதான் வந்து என்னது, கிராஃப். புரிஞ்சுதா? த்ரூ அவுட் த ப்ராசஸ் கீழே போனாலும் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கீழே போகுது, குறையுது. குறைஞ்சுதானா ஃபைனல் என்ன ஆயிடுது, மறுபடியும் இனிஷியலுக்கே வந்து நின்றுடுது. புரியுதா? ஸோ இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி வெர்சஸ் டைம் கிராஃப். இதுதான் போட்டு மொமெண்டம் வெர்சஸ் டைம் கிராஃப். எதுக்கு? எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு. அதே மாதிரி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் கிட்ட வாங்க. இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்லயும் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ்ட். இதுலயும் என்னது, மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ்ட். அப்போ இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்லயும் மொமெண்டம் டைம் கிராஃப் நம்ம எப்படி வரையலாம், சேம் அதே தான். எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு வரைஞ்ச மாதிரி தான் இதுலயும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், மொமெண்டம் யூனிஃபார்மா இருக்குது. ஓகேங்களா? ரிமைன்ஸ் கன்சர்வ்ட்னா அன்சேஞ்சா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, இங்க பாருங்க, இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்ல இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து கிரேட்டர் தென் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்ல வராங்க. ஓகே, எலாஸ்டிக் கொல்யூஷன்ல இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஈக்குவல்னு சொல்றாங்க. இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்ல இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியை விட கிரேட்டர்னு சொல்ல வராங்க. அப்போ இதுக்கு எப்படி கிராஃப் வரையலாம், கைனெட்டிக் எனர்ஜி டைம் கிராஃப் எப்படி வரையலாம், வாங்க வரைவோம். ஸோ இந்த கிராஃப் எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான் இந்த கிராஃப்ஸ் எல்லாம். டைரக்டா கேட்பான், எலாஸ்டிக் கொல்யூஷனோட கைனெட்டிக் எனர்ஜி டைம் கிராஃப் என்னடானா இப்படி தான் வரையணும். புரிஞ்சுதா? இப்படி யூ இப்படி இருக்கும். அதே மாதிரி இன்எலாஸ்டிக் கொல்யூஷனோட கைனெட்டிக் எனர்ஜி டைம் கிராஃப் வரையிடானா எப்படி வரைவோம், இப்படி வரைவோம். அப்படியே கீழே போகும். இது இனிஷியல், இது ஃபைனல். புரிஞ்சுதா? இது இப்படியே கீழே போகும். ஐஎஃப் வரையணும்னு அவசியம் இல்லை. இதுதான் என்னது, கைனெட்டிக் எனர்ஜி டைம் கிராஃப். இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபைனலாக டிக்ரீஸ் ஆகும், ஏறாது. அதுக்கப்புறம் என்ன ஆகாது, மேலே ஏறாது, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இதுதான் என்னது, இன்எலாஸ்டிக் கொல்யூஷனோட கைனெட்டிக் எனர்ஜி வெர்சஸ் டைம் கிராஃப். புரிஞ்சுதா? இந்த ரெண்டு கிராஃப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இந்த ரெண்டு கிராஃப்ஸையும் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன படிக்கிறோம், நோட்.
நோட்ல என்ன படிக்கிறோம்? In a perfectly inelastic collision, the colliding body sticks to one another and move with common velocity. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நோட் தான், இது ஒன்றும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. இன் அ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் சொல்யூஷன் த கொலைடிங் பாடி ஸ்டிக்ஸ் டு ஒன் another அண்ட் மூவ்ஸ் வித் காமன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ வாங்க அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம எலாஸ்டிக் சொல்யூஷன் பார்க்கலாம். எலாஸ்டிக் சொல்யூஷன் ஹெட் ஆன் இன் 1D. ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஆன் 1D பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2D பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க எலாஸ்டிக் சொல்யூஷன் ஹெட் ஆன் 1D பார்க்கலாம். ஸோ இது வந்து இது என்னது, 2 பால்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டா? இந்த 2 பால்ஸ்க்கு ஒரு லைன் ஆஃப் ஒரு இம்பேக்ட் இருக்கும். வேற கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் எடுத்துக்கிட்டா எல்லோ கலரு. ஓகே, ஹெட் ஆன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. எலாஸ்டிக் சொல்யூஷன் ஹெட் ஆன்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பாலோட மாஸ் m1ன்னு வச்சுங்க. இது ஒரு பால், இதோட பாலோட மாஸ் வந்து m1. இது ஒரு பால், இந்த பாலோட மாஸ் வந்து m2. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுன்னு எடுத்துக்கங்க. ஓகே, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுன்னு எடுத்துக்கங்க. இந்த சென்டர் ஆஃப் மாஸை இந்த லைன் ஜாயினிங் சென்டராக எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் ஒரு லைன் ஜாயினிங் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது ஆக்சுவலி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்னன்னா சில பசங்களுக்கு டவுட் இருக்கும்ல, இதை நம்ம லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பேரலா, இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பேரலா வெலாசிட்டி இருந்துச்சுன்னா இது என்னது வெலாசிட்டி, இந்த 2 பாலோட இனிஷியல் வெலாசிட்டிஸ். இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பேரலா என்ன இருக்கு, வெலாசிட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த மாடலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட் ஆன் எலாஸ்டிக் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்னா என்ன, சென்டர் ஆஃப் லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் மாஸ். லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லுவோம். இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பேரலா வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த மாடலுக்கு பேர் தான் ஹெட் ஆன் எலாஸ்டிக் சொல்யூஷன். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ வாங்க சம் பார்க்கலாம். ஸோ நம்ம எலாஸ்டிக் சொல்யூஷன்ல என்ன படித்தோம், த்ரூ அவுட் தி ப்ராசஸ் என்ன இருக்கும், மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இன் எலாஸ்டிக் சொல்யூஷன் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு. momentum conserved. So momentum conserved na momentum conserved நம்ம எப்படி எழுதுவோம், P initial of system is equal to P final of system. கரெக்ட்டா? initial momentum of system is equal to final momentum of system. கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், P ஓட ஃபார்முலா என்ன, P is equal to mv mass into velocity. அப்போ இனிஷியல் மொமெண்டம் என்னது, m1 into u1 plus m2 into u2. கரெக்டா? மியூன்னு கூட எடுத்துக்கங்க, இல்லை u கூட எடுத்துக்கங்க. நான் யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, m1 into u1 plus m2 into u2. என்னது இது, இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். யூவை வெக்டாரா எடுத்துப்போம், வெலாசிட்டியை வெக்டாரா எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் என்னது, m1 into v1 plus m2 into v2. கரெக்டா? ஸோ ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் என்ன, m1 into v1 வெக்டார் plus m2 into v2 வெக்டார். ஸோ இது என்னது, ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இது என்னன்னு எடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சரி இது ஒன்று எலாஸ்டிக் சொல்யூஷன்ல மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். இன்னொன்று நம்ம என்ன படித்தோம் எலாஸ்டிக் சொல்யூஷன்ல கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல்னு படித்தோம். கரெக்டா? சில புக்ஸில் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் சொல்யூஷனில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டுன்ட்டு. அது ஆக்சுவலி தப்பு. ஆக்சுவலி கைனெட்டிக் எனர்ஜி வந்து சொல்யூஷனில் கன்சர்வ்டு கிடையாது. ஏன்னா கிராஃபில் நம்ம என்னன்னு பார்த்தோம், இப்படி பார்த்தோம், இனிஷியலும் ஃபைனல் தான் வந்து ஈக்குவல். ஆனால் இறங்கி தானே ஏறுது, டிக்ரீஸ் ஆகுது, அப்புறமா தான் இன்க்ரீஸ் ஆகி ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி கன்சர்வ்டுன்னு சொல்ல முடியும்? புரியுதா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்து சொல்யூஷனில் கன்சர்வ்டு கிடையாது. ஓகே, சப்போஸ் உங்கள் ஜென்ரல் நாலேஜ் கேட்குறேன், நீட்லலாம் கேட்க மாட்டாங்க இதை. ஏன்னா ஹெச்சி வர்மா புக்லேயே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மிஸ்டேக்காக எழுதி வச்சிருக்காங்க அதை, கைனெட்டிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டுன்ட்டு. ஆனால் கைனெட்டிக் எனர்ஜி ஆக்சுவலாக கன்சர்வ்டு கிடையாது. ஓகே, சொல்யூஷனில். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல். இது ஒரு பாயிண்ட் எலாஸ்டிக் சொல்யூஷன். கரெக்டாக? ஸோ வாங்க எழுதலாம். இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எப்படி எழுதலாம், half mv ஸ்கொயர் தானே. இங்கே என்ன இருக்குது, half muன்னு எழுதலாமா, 1/2 m1 into u1 ஸ்கொயர்னு எழுதலாமா? எழுதலாம் ப்ரோ. ப்ளஸ் half into
m1 m2 into u2 ஸ்கொயர் எழுதலாமா இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜியை ஓகே ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியை half into m1 into v1 ஸ்கொயர்னு எழுதலாமா எழுதலாம் ப்ரோ ப்ளஸ் half into m2 into v2 ஸ்கொயர்னு எழுதலாமா எழுதலாம் ஸோ இது என்னது இது ஒரு ஈக்குவேஷன் 2 இது இப்போ நார்மலா இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்க இல்ல புக்ஸை பார்த்து படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஈக்குவேஷனா எழுதி என்ன பண்ணுவாங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஃபைனல் இதான் இந்த ஃபைனல் வெலாசிட்டியையும் இனிஷியல் வெலாசிட்டிஸை கண்டுபிடிப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரோஸ்டட் கிளாஸஸில் படிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டைரெக்டாக ஷார்ட்கட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே இது இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் போட்டு ஆன்சர்லாம் கொண்டு வர தேவையே இல்லை இதுக்கு பக்கா ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணணும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஈக்குவேட்டிங் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அது எப்படி ப்ரோ ஈக்குவேட் ஆச்சுன்னா நீங்கள் ஒன்றும் 11th படிக்கல அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் படிக்கிறது நீட்டு அதெல்லாம் கேட்க மாட்டான் எப்படின்ட்டு ப்ளஸ் அப்போ ஏன் ப்ரோ டேரெக்டாக நீங்கள் அந்த அந்த மெயின் ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலாவே போட்டுட்டு போயிடலாமே எதுக்கு அப்போ இதை எழுதுனீங்கன்னு கேட்டிங்கன்னா இதையும் டேரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மொமெண்டம் கன்சர்வ்டு இன் எலாஸ்டிக் பொசிஷன் கேட்டு இதை ஆப்ஷனில் கேட்டானா என்ன பண்ணுவீங்க இல்லை இதை ஆப்ஷனில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க விச் இஸ் ட்ரூன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அதுக்காக பேசிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா பேசிக்ஸ் கற்றுக்கிறது தப்பு இல்லைல்ல ஸோ பேசிக்ஸாக நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஷார்ட் ட்ரிக்குள்ளே போகலாம்ல ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணுறோம் ஈக்குவேட்டிங் 1 and 2 அதை எப்படி ஈக்குவேட் பண்ணுறோன்றதை அது நம்மளுக்கு தேவையில்லை ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்னா ஃபைனல் ஆன்சர் வந்து v2 வெக்டார் மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு u1 வெக்டார் மைனஸ் u2ன்னு வரும் ஓகே இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான் ஓகே இது v2 மைனஸ் v1 பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி மாதிரி இருக்கா ஆமாம் ப்ரோ vb மைனஸ் va ஞாபகம் இருக்கா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் vba மைனஸ் vbg velocity of b with respect to ground minus velocity of a with respect to ground ஞாபகம் இருக்கா ரிலேட்டிவ் வெலாசிட்டி படித்தோமே லாஸ் ஆஃப் மோஷனில் பார்க்காதவங்க என்னோட லாஸ் ஆஃப் மோஷன் லெக்சரை பார்த்துட்டு வாங்க ஸோ இது என்னது ரிலேட்டிவ் velocity of what relative velocity of separation புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இப்போ இந்த பால் இருக்கு இல்லையா இந்த பால் ஆக்சுவலி என்ன ஆகும்னா இனிஷியலாக வந்து m1ன்னு சொல்கிறேன் m2ன்னு சொல்கிறேன் இது வந்து u வெலாசிட்டியில் போகுதுன்னு இது u1 u2ன்னு வச்சுங்க u1 u2 இது என்ன ஆகணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ரெண்டுமே கொலைட் ஆகிடும் m2ன்னு கொலைட் ஆகிடும் uன்ட்டு அதுக்கப்புறம் கொலைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா செப்பரேட் ஆகிடும் ரெண்டும் இடிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் செப்பரேட் ஆகுது பார்த்தீங்களா இந்த செப்பரேட் ஆகிட்ட அப்புறமா தான் ஃபைனல் வெலாசிட்டி v1 v2ன்னு சொல்கிறது புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பால் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன ஆகுது இந்த ரெண்டு பாலும் கொலைட் ஆகுது ஆகி என்ன ஆகுது ரெண்டு பாலும் இடிச்சு என்ன ஆகுது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இது இப்படி செப்பரேட் ஆயிடுது இது இப்படி செப்பரேட் ஆயிடுது ஸோ இதை வந்து ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்றோம் ஸோ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் இது என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் அப்போ u1 மைனஸ் u2 என்னன்னு சொல்லலாம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்னு சொல்லலாமா இது அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி தானே u1 u2 அப்போ இது என்ன சொல்லலாம் புரியுதா ஃபீல் ஆகுதா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்னு சொல்றோம் இதை ஆனா இதுவும் ஷார்ட் ட்ரிக் கிடையாதுங்க இதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான் இது கம்ப்ளீட்டா ஒரு ஈக்குவேஷன் சொல்லி முடிச்சிடறேன் ஷார்ட் ட்ரிக் நான் சொல்லித்தரேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதி அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எழுதி ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு u1 மைனஸ் u2 பண்ணி அதுக்கப்புறம் நீங்க v1 v2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நார்மலா நீங்க புக்ஸ்லயோ இல்ல இன்ஸ்டிடியூஷன்லயோ கத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணணும் ஓகே ஆனா நான் என்ன பண்ண போறேன் ஒரு ஷார்ட் ட்ரிக் பண்ண போறேன் என்னன்னா இந்த மூணுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி தரேன் ஓகே ஸோ இது என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் புரியுதா அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெலாசிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்னு சொல்றோம் கொலைட் ஆகிட்டு அப்புறமா செப்பரேட் ஆகிறத நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் சொல்றோம் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் ஸோ வாங்க ஷார்ட் ட்ரிக் பார்க்கலாம் ஷார்ட் ட்ரிக் என்னன்னா சிம்பிள் நான் என்ன பண்றேன் ஃப்ரம் 1 2 3 என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தா இவ்வளோதான் ஈக்குவேஷன்
எலாஸ்டிக் கொல்யூஷன் ஆன் ஹெட் ஆன் இது மொத்தமாக இவ்வளோ தூரம் தான் ஈக்குவேஷனு. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு u1 மைனஸ் u2ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இவ்வளோ கால்குலேஷன் பண்ணி v1 v2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் ரொம்ப டைம் எடுக்கும் நீட்டில். இவ்வளோ தூரம் இவ்வளோ ஈக்குவேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கன்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னது கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் v2 மைனஸ் v1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளே விழிஞ்சிரும். ஓகே, 10-20 மினிட்ஸ் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். v1 v2 கண்டுபிடிக்கிற ஒரு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், மக்கப் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஸோ வாங்க ஷார்ட் ட்ரிக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறேன்னா v1 எதுவும் எந்த ஈக்குவேஷனும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா v1 இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 இன்டு ஹோல் இன்டு u1 பிளஸ் 2m2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 ஹோல் இன்டு u2. இது என்னது v1 ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒரு ஃபார்முலா. m1 m2 என்ன மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். கரெக்டாக m1 என்னது மாஸ் ஆஃப் தி m1 m2 மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். u1 u2 என்னது இனிஷியல் வெலாசிட்டி தெரியல. v1 என்னது ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் செப்பரேஷன். u என்னது வெலாசிட்டி பிஃபோர் அப்ரோச்சிங். ஓகே, இது v1 ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒரு ஃபார்முலா. இது என்ன பண்ணணும், வேற வழியில் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஷார்ட் ட்ரிக் இல்லையா, மக்கப் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி v2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், v2 இதே மாதிரி தான். என்னன்னா m1 இருக்கிற இடத்துல m2 சேஞ்ச் ஆகிடும். m2 மைனஸ் m1 டிவைடட் பை m1 பிளஸ் m2 இன்டு இங்கே μ1 வந்துச்சுல, இங்கே μ2 அதான் u2 பிளஸ் மறுபடியும் இங்கே என்ன ஆயிடுச்சு 2m2 வந்துச்சா, இங்கே 2m1 வரும். 2m1 divided by m1 plus m2 into u1. So இது என்னது velocity 2 கண்டுபிடிக்கிற ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. இது ப்ரோஸ்டர்ல படிச்சீங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே வந்து இன்ஸ்டிடியூஷன்ல கிளாஸஸ் வேற எங்கேயாவது போனீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மொத்த ஈக்குவேஷன் மொத்தமாக m1 u1 அப்ளை பண்ணணும், m2 அப்ளை பண்ணி v1 இது அப்புறம் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷன் பண்ணி ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம ஃபைனலாக v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு u1 மைனஸ் u2 கொண்டு வருவோம். இவ்வளோ பெருசாக ஈக்குவேட் பண்ணுறீங்களா இல்லை சிம்பிளாக v1ஓட ஃபார்முலாவையும் v2 ஃபார்முலாவையும் மக்கப் பண்ணுறீங்களா? எது உங்களுக்கு ஈஸி? இதுதான் ப்ரோ ஈஸி. கரெக்டா, இதுதானே ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வாட்டி பாருங்க. v1 இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 இன்டூ u1 பிளஸ் 2m2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 இன்டூ u2. ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன ஆகிடும் ஞாபகம் வந்துடும். கிளியரா? இது கொல்யூஷன்ஸோட இதெல்லாம் ஷார்ட் ட்ரிக்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஷார்ட் ட்ரிக்ன்ட்டு நோட் டவுன் பண்ணி இதெல்லாம் எழுதி வைங்க. ஓகே, இப்போ இந்த ஷார்ட் ட்ரிக் எவ்வளோ ஈஸியாக யூஸ் எவ்வளோ ஈஸியாக யூஸ் ஆகுதுன்றதை நம்ம எப்படி பார்க்கலாம், சம்ஸ் போட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் 2 kg பால் ஆஃப்டர் கொல்யூஷன் கேட்டிருக்கான். அப்போ இந்த 2 kg பால் இருக்கா, இங்கே பாருங்க. இந்த 2 kg பாலோட வெலாசிட்டினா v1 கேட்குறாங்க. v1 என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஓகே, இது என்னது m1, இது m2, இது என்னது u1, இது என்னது u2. கரெக்டா? தெரியுதா தெரியலையா? இருங்க நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். இது என்னது 2 kg என்னது m1, 3 kg m2, 5 மீட்டர் பர் செகண்ட் வந்து μ1, 2 மீட்டர் பர் செகண்ட் வந்து u2. கரெக்டா? ஸோ ஓகே, ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம், v1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். போன ஸ்லைடில் பார்க்கலாம் வாங்க. v1 இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 இன்டூ u1 பிளஸ் 2 இன்டூ m2 பை m1 பிளஸ் m2 இன்டூ u2. ஓகே, m1 m2 எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். v1 இஸ் ஈக்குவல் டு என்னது m1 மைனஸ் m2, 2 மைனஸ் m2 என்னது 3 பை m1 பிளஸ் m2, 2 பிளஸ் 3 எவ்வளோ 5 இன்டூ μ1 தான் u1 தானே இன்டூ 5 பிளஸ் 2m2 தானே, 2 இன்டூ m2 என்னது
3 kg by m1 plus m2 என்ன 5 into u2 into 2 கரெக்டா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 minus 3 minus 1 by 5 5 கேன்சல் ஆகிடும். இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? -1 இருக்கும். -1 ப்ளஸ் இது எவ்வளோ வரும்? 6 by 5 into 2 12 by 5 மிச்சம் எவ்வளோ வருது? 12 by 5 வருது. இந்த 5 என்ன ஆகிடும்? மேலே போயிடும். எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே, எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகிடும்? 5 மேலே போகாது, எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? -5 + 12 by 5 வரும். கரெக்டாக? -5 + 12 என்னது? 7 by 5 மீட்டர் பர் செகண்ட் தான் இதோட ஆன்சர். ஸோ 7 by 5 மீட்டர் பர் செகண்ட், ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுன்ட்டு? கிளியரா? இப்படி தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் 2 kg பால், இல்லை ஃபைண்ட் த நெட் வெலாசிட்டி, ரெண்டு வெலாசிட்டியும் கேட்பாங்க. 2 kg பால்ட்டும் கேட்பாங்க, 3 kg பால்ட் கேட்பாங்க. 3 kg ஈஸி. V2க்கும் ஃபார்முலா இருக்குது தெரியும்ல. V2க்கு என்ன ஃபார்முலா? இதுதான் V2ஓட ஃபார்முலா. கிளியரா? எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்றது கிளியரா புரிஞ்சுதா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்க. கொஷின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்க? 2 particles of masses m and 2mன்றாங்க. ஓகே, 2 particles மாஸ் என்ன சொல்றாங்க? m, இந்த பார்ட்டிகளோட மாஸ் m, இந்த பார்ட்டிகளோட மாஸ் 2mன்னு சொல்றாங்க. ஓகே, m and 2m மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆமாம், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகி கொலைட் ஈச் அதர், கொலைட் எலாஸ்டிக்லி. இந்த கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்கான்? எலாஸ்டிக் கொல்யூஷன்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். ஓகேவா? சரி, ஓகே, கொஸ்டின்லேயே எலாஸ்டிக் கொல்யூஷன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வித் வெலாசிட்டி v and 2v, இது v வெலாசிட்டியில் போகுது, இது 2v வெலாசிட்டியில் வருது. ஓகேங்களா? ரெண்டும் என்ன ஆகுது? கொலைட் ஆகுது, இடிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? செப்பரேட் ஆகிடும். கரெக்டாக? இது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சிங், இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். கரெக்டா? ஸோ இப்போ என்ன கேட்குறான்? ஃபைண்ட் தேர் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொல்யூஷன். இப்போ இந்த m மாஸ் பாலும் இந்த 2m மாஸ் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி, அதான் v1ம் v2 என்னன்னு கேட்குறான். புரியுதா? போன ஸ்லைடில் v1 கண்டுபிடிச்சா இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? v1 and v2 கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள். v1ஓட ஃபார்முலா என்னன்னு படித்தோம்? v1ஓட ஃபார்முலா என்ன? m1 - m2. இங்கே இது m1 எடுத்துக்கலாமா? m வந்து m1, v வந்து u1, 2m வந்து m2, 2v வந்து u2. ஓகேவா? ஸோ வாங்க ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். v1 இஸ் ஈக்குவல் டு என்னது? m1 - m2 தானே. m1 என்ன? m1 - m2 2m by m1 plus m2. m plus 2m எவ்வளோ வரும்? 3m into u1 என்ன? into v plus என்ன வருது? plus என்னது? 2m plus 2m என்னது? 2 into 2m by m1 plus m1. கரெக்டா? by m1 plus m2. m1 plus m2 என்னது? 3m into u2 வந்து நம்ம என்ன எழுதுவோம்? 2vன்னு எழுதுவோமா -2vன்னு எழுதுவோமா? -2vன்னு எழுதுவோம். இப்போ இதில் ஏதாவது ஒரு சைடை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். v வந்து பாசிட்டிவ்னா 2v வந்து நெகட்டிவ். ஓகே, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஒருவேளை நீங்க v வந்து மைனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2v பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் அது. ஆனா நான் என்ன எடுக்கிறேன்? v பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எடுத்துக்கிறேன், 2v வந்து என்ன பண்றேன்? நெகட்டிவ் டைரக்ஷன்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கு, அதனால நான் v வந்து பாசிட்டிவாவே எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2v மைனஸ்னு எடுத்துக்கிறேன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால. ஸோ நான் என்ன சொல்றேன்? -2vன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? இங்கெல்லாம் சைன் கன்வென்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன்ல சைன் கன்வென்ஷன்ஸ் கேட்கலனாலும் நம்ம சைன் கன்வென்ஷன்ஸோட போடுறது நல்லது. ஏன்னா நீட்ல சைன் கன்வென்ஷன்ஸோட தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இது என்ன ஆகும்? m - 2m என்னது? -m by 3m into v. கரெக்டா? into v plus 2 into 2m 4m by 3m into -2v. கரெக்டா? m கேன்சல் ஆகிடும், இங்கேயும் m கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் என்ன வரும்? v உள்ளே போயிடும், -v/3ன்னு வரும். -v/3 ப்ளஸ் இந்த -2v 4 கிட்ட போயிடுச்சுன்னா என்ன வரும்? 4 into -2 என்னது? -8. -8v/3. ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஆட் பண்ணலாமா? -v + 8v என்ன வரும்?
minus 9v by 3 கரெக்டா is equal to minus 9v by 3 3 3s are 9 தானே ஸோ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 3v ன்னு சொல்கிறோம் ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்கிறோம் மைனஸ் 3v ன்னு சொல்கிறோம் ஸோ v1 என்னது மைனஸ் 3v ஓகே இங்கே ஆப்ஷனில் மைனஸ் கொடுக்கல ஆனால் 3v ன்னு கொடுத்துருக்காங்க சைன் கொடுக்கல ஸோ 3v மூணு ஆப்ஷன்ஸ் 3vல கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி கிடையாது இதில் ஒன்று தெரிய வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து v2 என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம் வாங்க ஸோ v2ஓட ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்தோம் v2ஓட ஃபார்முலானா அப்படியே ஆப்போசிட் m2 மைனஸ் m1 கரெக்டா m2 என்னதுங்க ஃபர்ஸ்ட் m1 எழுதிக்கிறேன் m1 என்னதுங்க m m2 என்னது 2m u1 என்னது v u2 என்னது 2v மைனஸ் 2v கரெக்டா ஸோ வாங்க v2 ஃபார்முலா என்ன m2 மைனஸ் m1 m2 என்னது 2m m1 என்னது m m2 மைனஸ் m1 டிவைடட் பை m1 பிளஸ் m2 2m-ஐயும் 3m-ஐயும் பிளஸ் பண்ணா ஐ மீன் 2m-ஐயும் m-ஐயும் பிளஸ் பண்ணா 3m இன்டூ u2 என்னது மைனஸ் 2v பிளஸ் 2 இன்டூ m1 கரெக்டா 2 இன்டூ m1 என்னது m பை m பிளஸ் m2 பை 3m இன்டூ v கரெக்டா இப்போ என்ன பண்ணலாம் 2m மைனஸ் m என்ன வரும் mன்னு வருமா m பை 3m இன்டூ மைனஸ் 2v பிளஸ் 2m பை 3m இன்டூ v கரெக்டா m கேன்சல் ஆகிடுமா m கேன்சல் அவுட் பண்ணிடலாமா m கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த மைனஸ் 2v உள்ளே வந்துடும் ஸோ மைனஸ் 2v பை 3 பிளஸ் இது என்ன ஆகிடும் பிளஸ் 2v பை 3 பிளஸ் 2v by 3 கரெக்டா மைனஸும் பிளஸ் என்ன ஆகிடும் கேன்சல் அவுட் ஆகி ஃபைனல் ஆன்சர் 0 அப்போ v2 என்னது 0 ஓகே ஸோ ஃபைனல் ஆன்சர்னா v1 என்னது v1 வந்து மைனஸ் 3v v2 என்னது 0 ஸோ 3v 0 இருக்கா ஆப்ஷனில் 3v 0 ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சுதா கிளியரா யாரும் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ண மாட்டாங்க டக்குன்னு டேரெக்டாக இப்படி ஸ்டெப்புக்குள்ளே வந்துடுவாங்க ஆனால் கேன்சல்லேருந்து எல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு டவுட் என்ன சொல்கிறது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு கிளியராக ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் புரியுதா ஸோ ஒழுங்கா பார்த்துக்குங்க கிளியரா v1 v2 எப்படி கண்டுபிடிச்சேன்ட்டு ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா ஸோ வாங்க ஸோ இப்போ பாருங்க கொஷின் நீட் 2019 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ கவனிங்க So question number 3, body A of mass 4m moving with a speed u. Okay, ஒரு initial velocity எவ்வளோ சொல்லியிருக்காங்க u ன்னு சொல்லியிருக்காங்க ஓகே initial velocity u ன்னு சொல்லியிருக்காங்க ஓகே collides with another body b இதான் b ஓட collide பண்ணுது of mass 2m at rest அப்போ இதோட velocity என்ன ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் அப்போ 0 ஓகே at rest the collision is head on and elastic நம்ம என்ன கொல்யூஷன் பத்தி பேசுறோம் எலாஸ்டிக் கொல்யூஷன் ஹெட் ஆன் எலாஸ்டிக் கொல்யூஷனை பத்தி பேசுறோம் அதே கொஸ்டின்லயே கொடுத்திருக்கான் இன் நேச்சர்ன்ட்டு ஓகே ஆஃப்டர் த கொல்யூஷன் த ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் பை தி கொலைடிங் பாடி ஏ இஸ் ஆஃப்டர் கொல்யூஷன் என்ன ஆகும் ஆஃப்டர் கொல்யூஷன் என்ன ஆகும் இது 2m இது A பாடி A இது பாடி B ஆஃப்டர் கொல்யூஷன் இது ஒரு v வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இது ஒரு ஃபைனல் வெலாசிட்டி v2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் கரெக்டா ஆனா क्वेश्चनல என்ன கேக்குறானா ஆஃப்டர் த கொல்யூஷன் த ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் இப்போ இனிஷியலா இதோட எனர்ஜி எவ்வளவு u ன்னு வெச்சுக்கங்க இப்போ v1 கண்டுபிடிச்சாதான் எவ்வளவு எனர்ஜி வந்து கொல்யூஷனுக்கு அப்புறம் பாடி ஏ லாஸ் பண்ணிச்சுன்ட்டு கேட்குறான் கொஸ்டின்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாடி இந்த கம்ப்ளீட் கொல்யூஷனுக்கு அப்புறம் பாடி ஏ எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணுச்சுன்னு கேட்குறான் கொஸ்டின்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் v1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் v1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இனிஷியலா பாடி வந்து u எனர்ஜி லாஸ் பண்ணி u எனர்ஜினா ஃபைனலா வந்து பாடி வந்து எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணிருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் v1 கண்டுபிடிச்சு தான் கண்டுபிடிப்போம் ஸோ வாங்க எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க இந்த இடத்துல v2க்கு வேலையே கிடையாது ஓகேங்களா v2க்கும் வேலை கிடையாது பாடி பிக்கும் வேலை கிடையாது நம்ம இப்போ டைரக்டா என்ன கண்டுபிடிக்க போறோம் v1 கண்டுபிடிக்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் v1 ஃபர்ஸ்ட் இந்த வெலாசிட்டி ஆஃப்டர் கொல்யூஷனோட வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எனர்ஜி லாஸ்ட் ஆச்சு இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் கண்டுபிடிக்க போறோம் புரிஞ்சுதா ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ v1 எப்படி கண்டுபிடிப்போம் இதை m1 எடுத்துப்போம் இது m2 எடுத்துப்போம் இது u1 எடுத்துப்போம் இது u2 எடுத்துப்போம் ஓகேயா ஸோ வாங்க v1 என்னது m1 minus m2 கரெக்டா 4m minus 2m
by m1 plus m2 6m into u1 என்ன into u plus இது எவ்வளோ 2 into m2 by m1 plus m2 6m into 0 இது என்ன டோட்டலாக 0 ஆகிடும் கரெக்டா anything multiplied with 0 0 மிச்சம் என்ன இருக்கும் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் அப்போ என்ன எழுதலாம் கீழே இங்கே எழுதட்டா ஸோ ஃபைனலாக v1 எவ்வளோ இருக்கும் v1 is equal to 4m minus 2m என்ன வரும் 2m by 6m into uன்னு வரும் இது ஃபைனலாக என்ன ஆகிடும் m கேன்சல் அவுட் ஆகிடும் 2 by 6 என்ன வரும் 1 by 3 கரெக்டா 1 by 3 into u ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன u by 3 தான் என்னது v1 ஓகே v1 என்னது u by 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நம்மளுக்கு என்ன வெலாசிட்டி அவன் கேட்கல எவ்வளோ என்ன கேட்டிருக்கான் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் கேட்டிருக்கான் ஓகே ஸோ எனர்ஜி இங்கே என்ன எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பால் கைனட்டிக் எனர்ஜி தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் எலாஸ்டிக் சொல்யூஷனில் நம்ம என்ன படித்தோம் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜின்னு படித்தோமா கரெக்டா ஸோ இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி என்னது 1/2 into 4mu 4m u ஸ்கொயர் தானே ஆமாம் 4mu ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலில் வந்து 1/2 into 4mu ஸ்கொயர் பை 9 u by 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும் u by 9 ஆகிடும் u ஸ்கொயர் பை 9 ஆகிடும் கரெக்டா ஸோ அதை தான் எழுதியிருக்கோம் ஓகே இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி எழுதிட்டோம் இப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இவன் என்ன கேட்டிருக்கான் மெயினாக ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்னு கேட்டிருக்கான் அப்போனா என்ன இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் எவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ்ட் ஆயிருக்குன்னு கேட்குறான் ஸோ நம்ம எனர்ஜி லாஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்டை நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிவைடட் பை ஒரிஜினல் பண்ணணும் புரியல ப்ரோ அப்படின்னா வாங்க நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்கே இனிஷியலாக என்ன எனர்ஜி இருக்கு இனிஷியலாக 1/2 4mu ஸ்கொயர் இருக்கு இதுதான் ஒரிஜினல் எனர்ஜி இதோட ஓகே லாஸ்ட் தான் என்னது டெல்டா கேஇனா என்ன கைனட்டிக் டிஃப்ரென்ஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி கரெக்டா இதுதான் எனர்ஜி லாஸ்ட் கே இனிஷியல் மைனஸ் கே ஃபைனல் இதுதான் என்னது எனர்ஜி லாஸ் ஒரிஜினல் எனர்ஜி என்னது இங்கே இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி தான் ஒரிஜினல் எனர்ஜி ஓகே இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி தான் ஒரிஜினல் எனர்ஜி ஸோ அப்ளை பண்ணலாமா லாஸ் பை ஒரிஜினல் இஸ் ஈக்குவல் டு லாஸ் என்ன நம்ம சொன்னோம் டெல்டா கேஇன்னு சொன்னோம் டெல்டா கேஇ பை கே இனிஷியல் டெல்டா கேஇ நம்ம எப்படி எழுதலாம் கே இனிஷியல் மைனஸ் கே ஃபைனல் பை கே இனிஷியல்னு எழுதலாம் ப்ரோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கே இனிஷியல் கே ஃபைனல் இருக்குல்ல 1/2 into 4mu ஸ்கொயர் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் 1/2 4mu ஸ்கொயர் பை 9 நான் என்ன எடுத்துக்கிறேன் x by 9ன்னு எடுத்துக்கிறேன் புரியுதா 1/2 4mu ஸ்கொயரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 1/2 into 4mu ஸ்கொயர் பை 9 நம்ம எப்படி எடுத்துக்கலாம் x by 9ன்னு எடுத்துக்கலாம் கரெக்டா அப்போ நான் என்ன சொல்றேன்னா k இனிஷியலை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் k ஃபைனலை நான் x by 9ன்னு எடுத்துக்கிறேன் புரிஞ்சுதா கிளியரா ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா ஸோ வாங்க ஸோ கே இனிஷியல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் எக்ஸு கே ஃபைனல் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் பை 9 கே இனிஷியல் இருக்கிற இடத்துல எக்ஸு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க எல்சிஎம் எடுங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 9 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 9x இது என்ன வரும் 9x by 9 வரும் இது x by 9 வரும் டோட்டல் என்ன வரும் 8x by 9 வரும் கரெக்டா இது என்ன வந்துடும் 8x by 9 வரும் இதை சால்வ் பண்ணா 8x by 9 by xன்னு வரும் இந்த 9 கீழே போயிடும் ஸோ ஃபைனலாக என்ன வரும்னா 8x by 9xன்னு வரும் எக்ஸையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 8 by 9 வரும்
ஸோ 8/9 தான் என்னது ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன 8/9. புரிஞ்சுதா? கிளியரா? என்ன கொஸ்டின் கேட்குறான்னு புரியுதா? ஆஃப்டர் த கொல்யூஷன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் பை தி கொலைடிங் பாடி ஏ. கொல்யூஷனுக்கு அப்புறம், கொல்யூஷனுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி பாடி ஏக்கு இருந்துச்சு. அது என்ன 1/2 × 4mu². ஓகே, இதுதான் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. இதுதான் ஒரிஜினல் கைனெட்டிக் எனர்ஜி அந்த பால்து. என்ன ஆகுதுன்னா இந்த பால் கொலைட் ஆகுது பாருங்க, ரெண்டு பாலும் அடிச்சு அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகுது பாருங்க. செப்பரேட் ஆயிட்ட அப்புறம் அதே பாடி ஏவோட எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். அதே பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். எவ்வளோ லாஸ்ட் ஆச்சுன்னு கேட்குறான். எவ்வளோ இருக்குன்னு கூட கேட்கலாமே. எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் பரவாயில்லையே, எவ்வளோ லாஸ்ட் ஆகிருக்குன்னு கேட்குறான். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜி இனிஷியலியும் எனர்ஜி ஃபைனலையும் வச்சு என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸ் பை ஒரிஜினல்னு சொல்ல வரேன். லாஸ்னா என்ன, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியை தான் நம்ம எனர்ஜி லாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது கே இனிஷியல் மைனஸ் கே ஃபைனலை நம்ம எனர்ஜி லாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி தான் பால் ஃபர்ஸ்ட் கொலாய்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த கைனெட்டிக் எனர்ஜி தான் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த கைனெட்டிக் எனர்ஜி என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் அந்த பாலோட. ஸோ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, கே இனிஷியல் மைனஸ் கே ஃபைனல் டிவைடட் பை கே இனிஷியல். கே இனிஷியல் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், கே ஃபைனல் இருக்கிற இடத்துல x/9ன்னு எடுத்துக்கிறோம். x மைனஸ் x/9/xன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்போ என்ன வருது, 8/9ன்னு வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன சொல்கிறோம், 8/9ன்னு சொல்கிறோம். இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதே டைப்பில் இன்னும் 2-3 சம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கும். இதே டைப்பில் ஒரு 2 சம்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிள் பாடியோட மாஸ் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிவிடுங்க. 5m 6m நீங்களே ஒரு கொஷின் ரெடி பண்ணி நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கிளியரா? இந்த வாட்டி நீங்கள் கொஷின் ரெடி பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள், பாடி பிக்கு வந்து u கொடுத்துருங்க, ஏக்கு 0 கொடுத்துருங்க. அப்புறம் பாடி பியோட ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்டை கண்டுபிடிங்க. ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் அப்படி ஏதோ இல்லைனா நம்மளே என்ன பண்ணணும், கொஷின் நம்மளே மேக் பண்ணி நம்மளே சால்வ் பண்ணணும். ஓகேயா? கிளியரா? ஸோ அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹெட் ஆன் எலாஸ்டிக் கொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகே, எலாஸ்டிக் கொல்யூஷன் ஹெட் ஆன் இன் 1D பார்த்தோம். அதில் வந்து இப்போ 3 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 ஸ்பெஷல் கேசஸை 1 by 1 பார்க்கலாம். கேஸ் நம்பர் 1, m1 = m2. m1 = m2னா ரெண்டு பாடியோட மாசஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டு மாசஸோட பாடி ஈக்குவல்னா 2 ஐடென்டிக்கல் பாடின்னு சொல்லலாமா, 2 ஐடென்டிக்கல் பாடின்னு சொல்லலாம். கரெக்டா? 2 ஐடென்டிக்கல் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து m1ன்னு வைங்க, இது வந்து m2. ஓகே, ஆனால் என்னன்னா m1ம் m2 ஈக்குவலாக இருக்கும். m1 = m2. ரெண்டு பாடியோட மாசும் சேம். ஓகே, இது என்ன ஆகுது, இது u1 வெலாசிட்டியில் போகுது, அதான் u1 வெலாசிட்டியில், இது வந்து u2 வெலாசிட்டியில் போகுதுன்னு வைங்க. u2 வெலாசிட்டியில் என்ன ஆகும்னா, கொலாய்ட் ஆகிட்ட அப்புறம் ரெண்டும் இடிச்சு கொலாய்ட் ஆகிட்டு செப்பரேட் ஆகும் பாருங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். புரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரா பண்ண உடனே புரிஞ்சிடும். வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். என்ன ஆகிடும்னா, பார்ட்டிக்கல் m1லையும் பார்ட்டிக்கல் பாடி m2லையும் m1லையும் என்ன ஆகிடும், வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகிடும்னா m2ஓட வெலாசிட்டி m1ல வந்துடும், m1ஓட வெலாசிட்டி m2க்கு வந்துடும். புரிஞ்சுதா? கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 kg பாடி, இது வந்து ஒரு 2 kg பாடி, இதுவும் என்னது ஒரு 2 kg பாடி. ரெண்டுமே மாஸ் ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், கேஸ் 1ல ரெண்டு மாசும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்குது. இனிஷியலாக இதோட வெலாசிட்டி வந்து நான் 20 m/s சொல்கிறேன். இதோட இனிஷியல் வெலாசிட்டி நான் வந்து 10 m/s சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுது, இந்த பாடி கொலைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகும். கரெக்டாக? ரெண்டும் அடித்து அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகும். இப்போ என்ன ஆகும், வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும்,
இந்த 2 kgல ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சு 20 மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சுல கொலைட் ஆயிட்டு அப்புறம் செப்பரேட் ஆகுறப்போ இந்த 2 kgல இந்த 2 kgயோட 10 மீட்டர் பர் செகண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 kgல இந்த 2 kgயோட 20 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி வந்துடும். புரியுதா? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆயிடும். இப்போ கிளியரா புரியுதா? கேஸ் 1 இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு வைங்க. மீதி ரெண்டு கேஸும் கம்பேர் டு மீதி ரெண்டு கேஸ் இந்த கேஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, மீதி ரெண்டு கேஸும் இது வரைக்கும் நீட்ல கேட்கல, அதனால அது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட். ஆனாலும் நம்ம அதை படிப்போம். ஓகேயா? இது புரிஞ்சுதா? மாசஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆயிடும். இது எதை பத்தி படிக்கிறோம்? ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹெட் ஆன் எலாஸ்டிக் கொல்யூஷன். இப்போ எல்லாமே வந்து நம்ம 1D ஹெட் ஆன் எலாஸ்டிக் கொல்யூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் 2Dக்குள்ளேயே வரல. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கேஸ் நம்பர் 2 கேஸ் நம்பர் 3. கேஸ் நம்பர் 2ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, மாஸ் 2 பாடி 2 வந்து பாடி 1 விட ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் ட்ரா பண்றேன். M1 வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஒரு சைக்கிள்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சைக்கிள் நான் எடுத்துக்கிறேன். M2 வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிறேன். M2 வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிறேன். அப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, U2 வந்து 0வா இருக்கணும்னு சொல்றாங்க. U2னா M2ஓட வெலாசிட்டி, ட்ரக்கோட வெலாசிட்டி 0வா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போனா என்னது, ட்ரக் ரெஸ்ட்ல இருக்கு. M1ஓட வெலாசிட்டி வந்து U1. கரெக்டா? இது கொலைட் ஆயிட்ட அப்புறமா செப்பரேட் ஆகிறப்போ இந்த ரெண்டுத்தோட வெலாசிட்டி என்ன ஆகும்னா, சிம்பிள், M1ஓட வெலாசிட்டி வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடும், இப்படி ஆயிடும், U1 ஆயிடும். பிளஸ் M2 வந்து அதே ரெஸ்ட்ல தான் இருக்கும். கொல்யூஷனுக்கு அப்புறமாவும் M2 வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கா சிம்பிளா கான்செப்சுவலா கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஒரு சைக்கிள்ல நான் உட்காந்துருக்கேன், என் தம்பிக்காரன் என்ன பண்றான், ட்ரக்கில் என்ன அடிக்க வரான். நானும் பயப்படாம பார்க்கல, நான் நீயா நான் ஆப்போசிட்ல போறேன். அவன் என்ன பண்றான், ட்ரக்கை நிப்பாட்டிடுறான். ட்ரக்ல வரல, அவன் ட்ரக் வந்து நிப்பாட்டிடுறான், ரெஸ்ட்ல இருக்க அந்த ட்ரக். ஆனா நான் என்ன சொல்றேன், நான் இல்லடா, என் சைக்கிள் வந்து ஃப்ளேம் கைசர்ரா, என் சைக்கிள் வந்து உன் ட்ரக்கே தெரிக்க விட்டுருந்தான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அப்படியே போயிட்டு ட்ரக்ல மோதுறேன்னா என்ன ஆவேன், பவுன்ஸ் பேக் ஆகி ட்ரக்கு நிக்கிற இடத்துலயே தான் நிற்கும். ஓகே, ஆனா நான் என்ன ஆயிடுவேன், ட்ரக்ல மோதி நான் பின்னாடி விழுந்துருவேன். கரெக்டா? அதுதான் இப்போ நடக்குது. அந்த கான்செப்ட் தான் இங்க நடக்குது. புரியுதா? சைக்கிள் ட்ரக்கில் அடிச்சு, ட்ரக்குக்கு ஒன்றும், ட்ரக்கு ரெஸ்ட்ல இருக்கிறது ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது. ஒரு சைக்கிள் அடிச்சா எப்படி ட்ரக்கு மூவ் ஆகும், அதுக்கு பதில் வேற ஒரு ட்ரக் அடிச்சா மூவ் ஆகும். சைக்கிள் அடிச்சா அந்த சைக்கிள் தானே அடிச்சு பின்னாடி பறக்கும். ஸோ அடிச்சு என்ன ஆகுது, அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆகுது, வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுது M1. இது ஒரு கேஸ். ஆனால் இது என்னது, வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீட்ல கேட்கல, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் நான் சொல்றேன். கேஸ் 3 பாருங்க. இந்த வாட்டி கேஸ் 3ல என்னன்னா, M1 வந்து ட்ரக்கு. ஓகே, M1 வந்து M2ஓட ரொம்ப பெருசு. இந்த வாட்டி M1 என்னது ட்ரக்கு, M2 என்னது சைக்கிள். M2 என்ன சைக்கிள். இதுலயும் என்ன சொல்றாங்க, U2 0. இந்த வாட்டி என்ன சொல்றேன், சின்ன மாஸ் வந்து சின்ன பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. 0னா சைக்கிள் ரெஸ்ட்ல இருக்கு. ஆனா M1 வந்து ஒரு U1 வெலாசிட்டில வருது. இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் இப்போ சைக்கிள்ல நின்று இருக்கேன், என் தம்பிக்கார ஆப்போசிட்ல ஃபாஸ்டா ட்ரக்கை ஓட்டிட்டு வந்து என்னை அடிச்சானா நான் என்ன ஆவேன், 2 மடங்கு பறப்பேனா? ட்ரக்கு வந்து என்ன அடிச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன், பறக்க மட்டும், வெறும் லைட்டா பறக்க மாட்டேன், 2 மடங்கு பறப்பேன். ஸோ என்ன ஆகுனா, கொலைட் ஆயிட்ட அப்புறமா M1ஓட வெலாசிட்டி வந்து U1ஆ தான் இருக்கும். ஆனா M2ஓட வெலாசிட்டி என்ன ஆயிடும்னா 2 மடங்கு 2U1 ஆயிடும். புரியுதா? இப்போ அவன் வந்து இப்போ என் தம்பிக்காரன் 10 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல வந்து என்ன வந்து அடிச்சானா நான் 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல பறப்பேன். அதுதான் இந்த கான்செப்ட்ல சொல்ல வராங்க. புரியுதா? ஸோ இதுதான் இந்த 3 கேசஸ். ஸோ இந்த 3 கேசஸையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்லைடு போலாமா? வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 4ல 2 particles of mass MA and MB and their velocities are VA and VB respectively collides. After collision they interchange their velocity. Then the ratio of MA and MB is simple.
வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் பண்ணுதுன்னா அது ஐடென்டிக்கல் பாடிஸ்னு அர்த்தம். அது என்னது? ஐடென்டிக்கல் பாடிஸ்னு அர்த்தம். ஐடென்டிக்கல் பாடிஸ் தான் m1 இஸ் ஈக்குவல் டு m2ன்னு அர்த்தம். மாஸ் ஆஃப் ஏவும் மாஸ் ஆஃப் பி இங்கே எம்ஏன்னு கொடுத்துருக்கானா, அப்போ எம்ஏவும் எம்பியும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ ரேஷியோ ஆஃப் எம்ஏ அண்ட் எம்பி என்ன வரும்? 1ன்னு வரும். கரெக்டா? m1 எம்பியும் ஈக்குவல் தானே. 1/1 எவ்வளோ? 1 தானே. 1/1. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? இதோட ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர், 1. ஓகே. எது இன்டர்சேஞ்ச் வெலாசிட்டி பண்ணும்? ஐடென்டிக்கல் பாடிஸ். ஐடென்டிக்கல் பாடிஸ்னா ரெண்டு பாடிஸோட மாஸ் சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பாடிஸோட வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். கரெக்டா? இப்போ அதை தானே சொல்கிறான், இன்டர்சேஞ்ச் தேர் வெலாசிட்டின்னு சொல்கிறான். அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? ஐடென்டிக்கல் பாடிஸ்னு சொல்கிறோம். மாஸ் ஏவும் மாஸ் பியும் பாடி ஆஃப் எம்ஏவும் பாடி ஆஃப் எம்பியும் சேம்னு சொல்கிறோம். மாஸ் ஆஃப் ஏவும் மாஸ் ஆஃப் பியும் சேம்னு சொல்கிறோம். ரெண்டும் சேம்னா அப்போ ரேஷியோ என்ன வரும்? 1 தானே வரும். கரெக்ட் தான். ஸோ 1 தான் இதோட ஆன்சர். ஸோ வாங்க அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் பாருங்க. நீட் 2016ல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டி 1994ல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1991ல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இப்போ புரியுதா எதுக்கு நான் 1991 1994 சம்ஸ்லாம் போடுறேன்ட்டு? ஏன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகுது நீட்டில். அதுக்காக தான் நான் வந்து சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டி எந்த கொஷின்ஸும் விடுறது கிடையாது. ஏதோ ஒரு ரேண்டம் சாம்பிள் கொஷின் போடுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டி கொஷின் போட்டுட்டு போயிடலாம். தெரிஞ்சோ தெரியாமலையோ மறுபடியும் கொஷின் ரிப்பீட் ஆச்சுன்னா சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக தான். ஸோ இங்கே பாருங்க, 3 வாட்டி இதே கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. என்னது? என்ன கொஷின்ல என்ன கேட்டிருக்கான்? two identical balls A and B having velocities 0.5 meter per second minus 0.3 meter per second respectively collide elastically in one dimension. The velocities of B and A after the collision respectively. கொஷின்ல என்ன கொடுத்துருக்கான்? 2 identical balls-னு கொடுத்துருக்கான். 2 identical balls-ஓட அர்த்தம் என்ன? 2 identical balls A and Bன்றான். A and B. அப்போ மாஸ் ஆஃப் ஏவும் மாஸ் ஆஃப் பியும் என்னது? ஈக்குவல்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் தானே ஐடென்டிக்கல் பால்ஸ். அப்போ ரெண்டு பால்ஸோட மாஸும் சேம்னா அப்போ என்ன ஆகும்? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டா? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அப்போ ஸ்டார்டிங்ல வந்து பாடி ஏவோடதும் பாடி பியோடதும் வெலாசிட்டி என்ன? இது பாடி ஏ 0.5, பாடி பி என்ன? -0.3. கரெக்டா? இன்டர்சேஞ்ச் ஆகி என்ன ஆகிடும்? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகி ஏ மேலே பியோட வெலாசிட்டி வந்துடும் -0.3, பியில் ஏவோட வெலாசிட்டி வந்துடும் 0.5. -0.3 அண்ட் 0.5 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதோட ஃபைனல் ஆன்சர். பார்த்தீங்களா? நம்ம ஒன்றுமே ப்ராப்ளம் எதுவுமே பண்ணல. என்ன சொல்றது? ஃபார்முலா வச்சு எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணல. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். கான்செப்டை புரிஞ்சு ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்காங்க? A ball is moving with velocity 2 meter per second. இந்த பாலோட இது என்னது? இது ஒரு பால். இதோட மாஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? m1ன்னு எடுத்துப்போம். 2 meter per second வெலாசிட்டியில் என்ன ஆகுது? மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் அ ஹெவி வால். மூவிங் டுவர்ட்ஸ் தி ஹெவி வால். இது என்னது? ஹெவி வால். இந்த வாலோட மாசை m2ன்னு சொல்லிக்கிறேன். இது என்னது? ஒரு ஹெவி வால். ஓகேவா? ஓகே. மூவிங் டுவர்ட்ஸ் தி பால் வித் ஸ்பீட் 1 meter per second. இந்த வால் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. எந்த டைரக்ஷன்ல? இந்த டைரக்ஷன்ல 1 meter per secondல இந்த வால் மூவ் ஆகுது. ஓகே. as shown in the figure. assuming the collision to be elastic. ஓகே, இது வந்து ஒரு எலாஸ்டிக் collision क्वेश्चनல சொல்லியிருக்கான். find the velocity of ball immediately after the collision. collisionக்கு அப்புறம் velocity, which means என்ன? u1 வந்து என்னது? 2 meter per second எடுத்துக்கலாம். இதை வந்து u2 எடுத்துக்கலாமா? u2 என்னன்னு எடுத்துக்கலாம்? -1 meter per second எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறேன்னா, ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் பால் இமீடியட்லி ஆஃப்டர் த கொல்யூஷன். ஆஃப்டர் த கொல்யூஷன்னா v1 என்னன்னு கேட்கறான். புரியுதா? என்ன கேட்கறான்? v1 ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் பால் ஆஃப்டர் கொல்யூஷன். இந்த பால் வந்து வால்ல ஹிட் ஆயிட்ட அப்புறம் செப்பரேட் ஆகும் பாருங்க. அப்போ இந்த பாலோட வெலாசிட்டி v1 என்னன்னு கேட்கறான். ஓகே. v1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஃபார்முலா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இங்க என்ன, இது என்ன கேஸ்? இது கேஸ் 2 மாதிரி இருக்கா? வாலோட மாஸ் வந்து
பாலை விட ரொம்ப அதிகம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாலோட மாஸ் வந்து பாலை விட ரொம்ப அதிகம்னு தெரியும் கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், m2 இஸ் மச் மச் கிரேட்டர் தென் m1ன்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்றோம்னா பேசிக், அஃப்கோர்ஸ் வாலோட வெயிட் எவ்வளோன்ட்டு நம்மளுக்கே தெரியாது. நம்ம அடிச்சாலே வால் நவராது, நம்ம வால் மேலே விழுந்தாலே என்ன ஆகும், வால் மூவ் ஆகாது. இந்த சின்ன பால் அடிச்சு அப்படியே வால் மூவ் ஆகிடுமா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், m2 இஸ் மச் கிரேட்டர் தென் m1ன்னு சொல்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா m1 நெக்லெக்ட் பண்ணிடுறோம். எவ்வளோ வெயிட் அதிகம்னா m1 நம்ம என்ன பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்லெக்ட் எப்படி ப்ரோ பண்ணுறோம்னா இப்போ காட்டுறேன் பாருங்க. v1ஓட ஃபார்முலா என்ன, m1 மைனஸ் m2, இங்கே மாஸ் m1, இங்கே மாஸ் m2 தானே, வாலோட மாஸ் m2 தானே. ஸோ அங்கே அப்படியே m1 m2 ப்ளஸ் m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 2ல u1ன்னு எடுத்துப்போம். இப்போ எழுத வேணாம், கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டு எழுதிப்போம். ப்ளஸ் 2m2 இன்ட்டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u2. கரெக்டா? இதான ஃபார்முலா. மாஸ் m1 எழுதிக்கிட்டோம், பாலோட மாசை m1 எழுதிக்கிட்டோம், வாலோட மாசை m2 எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்றோம், m1 இஸ் நெக்லிஜிபிள். எதனால நெக்லிஜிபிள்? வாலோட வெயிட்டுக்கு முன்னாடி பாலோட வெயிட்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப கிரேட்டரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், m1 நெக்லெக்ட் பண்ணிடுறோம். m1 நெக்லெக்ட் பண்றோம்னா m1 தூக்கிடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல m1 எல்லாம் தூக்கிடுங்க பார்க்கலாம். m1 எல்லாம் தூக்கிட்டா மிச்சம் என்ன இருக்கும், மைனஸ் 2m2 பிளஸ் m2 இன்டூ u1 பிளஸ் 2m2 by m2 into u2. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இப்போ என்ன ஆகிடும், இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் எவ்வளோ இருக்கும், மைனஸ் u1 இருக்கும், மிச்சம் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் 2 இன்ட்டு u2 இருக்கும், 2 இன்ட்டு u2. இப்போதான் நம்ம u1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ -2 ப்ளஸ் 2 இன்ட்டு u2, 2 இன்ட்டு u2 என்னது, -1. 2 இன்ட்டு u2 இருக்கிற இடத்துல -1. ஸோ என்ன ஆகிடும், -2 ப்ளஸ் -2ன்னு ஆகிடும். கரெக்டா? 2 இன்ட்டு -1 என்ன, -2 தானே. ஸோ -2 ப்ளஸ் -2ன்னு ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா -4 மீட்டர் பர் செகண்ட்னு வரும். ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், இருக்கா இடம் அடுத்த ஸ்லைடில்? இல்லை. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், -4 மீட்டர் பர் செகண்ட்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? அவன் சிம்பிளா ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த பால்னு கேட்டான், அதனால நம்ம என்ன பண்றோம், v1 ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதே மாதிரி ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் வால்னு கேட்டா என்ன பண்ணுவோம், v2 எடுத்துப்போம். அவ்வளவுதான். v2 எடுக்கிறப்பவும் m1 நெக்லெக்ட் பண்ணுவோமா அப்புறம்னா, கண்டிப்பா v2 எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், m1 நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எனிவே பால் ரொம்ப வெயிட் சின்னதுன்னு நம்ம சொல்றோம். புரியுதா? எய்தர் v1 எடுக்கிறோம், v2 எடுக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், பாலை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். எதனால நெக்லெக்ட் பண்றோம், பாலோட வெயிட் வாலோட வெயிட்டை விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறதுனால நெக்லெக்ட் பண்ணிடுறோம். புரிஞ்சுதா? ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். எலாஸ்டிக் கொல்யூஷன் என்னது திக்குது பாருங்க எப்படி, எலாஸ்டிக் கொல்யூஷன் ஆன் ஹெட் இன் 1D பார்த்துட்டோம். கிளியரா? பக்காவா? அது இதோட 3 ஸ்பெஷல் கேஸும் பார்த்துட்டோம். கிளியரா? எல்லா பாசிபிள் சம்ஸையும் போட்டுட்டோம். நீட் கேட்டப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் போட்டுட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கேருந்து எல்லாமே 1D எண்டு, எலாஸ்டிக் கொல்யூஷனோட 1D முடியுது. அடுத்த ஸ்லைட்லேருந்து நம்ம என்ன பார்ப்போம்னா 2D பார்ப்போம். ஓகே, ஸோ யாரெல்லாம் பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்லைட்லேருந்து நம்ம 2D பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் 2D பார்க்க போறோம். ஓகே, எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் 2D. ஸோ பார்க்கலாமா? வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 2 மாஸ் எடுத்துக்கிறோம், 2 பாடி எடுத்துக்கிறோம். இந்த பாடியோட மாஸ் m1ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாடியோட மாஸ் வந்து m2ன்னு எடுத்துக்கிறோம். இது u1 வெலாசிட்டியில் போகுதுன்னு வச்சுக்கலாம், இது u2 வெலாசிட்டியில் போகுதுன்னு வச்சுப்போம் இனிஷியலாக. இப்போ இது என்ன ஆகுது, கொலைட் ஆகுது. கொலைட் ஆகிட்ட அப்புறமா இப்போ 1Dல என்ன ஆகும்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் வந்து பிளே ஆகும். கொலைட் ஆகிட்டும் பாடி செப்பரேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கும். இப்போ என்ன ஆகும்னா பாடி, இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம், 2Dல பேசுகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஓகே 2Dல பேசுகிறோம். அப்படி 2Dல பேசுகிறப்போ என்ன ஆகும்னா நினச்சிக்குங்க, இப்போ இந்த 2 பாடி வந்து கொலைட் ஆகி அதான் ரெண்டும் அடிச்சு என்ன ஆயிடுது, ஒரு m1 ஒரு பாடி மாஸ் m1 என்ன ஆகுது, இந்த டைரக்ஷன்ல போயிடுது. இப்படி
இப்படி போயிடுது கொலாய்ட் ஆகி. இதோட வெலாசிட்டி வந்து v1. இன்னொரு பாடி m2 வந்து என்ன ஆகுது, இன்னொரு பாடி மாஸ் m2 வந்து என்ன ஆகுது, கொலாய்ட் ஆயிட்ட அப்புறம் இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகுது, v2 போயிடுது. இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி v2ல போயிடுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த பாடிஸ் இப்போ என்ன டைமென்ஷன்ல ப்ளே பண்ணுது, 2 டைமென்ஷன்ல ப்ளே பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ப்ளே பண்ணுது, ஒய் ஆக்சிஸ்லயும் ப்ளே பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா m1 பாடி வந்து இது இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்றோம்னா ஆல்பான்னு சொல்றோம். அதே மாதிரி m2 பாடி இருக்கு பாத்தீங்களா, m2 பாடி கொலாய்ட் ஆயிட்ட அப்புறமா இப்படி கிராஸா போகுது பாத்தீங்களா, இந்த ஆங்கிள் நம்ம பீட்டான்னு சொல்றோம். ஓகேயா? கொலாய்ட் ஆயிட்ட அப்புறமா இந்த ரெண்டு பாடி m1ம் m2வும் என்ன ஆகுது, இப்படி பிரிஞ்சிடுது v1 v2 வெலாசிட்டியில. இப்போ இப்படி போகிற ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்றோம், m1ஓட ஆங்கிள் ஆல்பான்னு சொல்றோம், m2ஓட ஆங்கிள் பீட்டான்னு சொல்றோம். புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ வாங்க இன்னொரு விஷயம். இப்போ நம்ம எலாஸ்டிக் சொல்யூஷன் இன் 2Dல வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து இந்த v1 v2 ஃபார்முலாஸ் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, v1 v2 ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி ப்ரோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா வாங்க சொல்றேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எலாஸ்டிக் சொல்யூஷன்னா என்ன, மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும். கரெக்டா? மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸ் பேசலாம். P initial on x axis is equal to P final on x axis. இப்போ 2D பேசுறோம் இல்லையா, இப்போ வந்து x axis பேசணும், அதுக்கப்புறம் y axis பேசுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் x axis பேசலாம். ஃபர்ஸ்ட் x axisல P இனிஷியலா என்ன இருக்கும், இதானே இனிஷியல், இதுதான் இனிஷியல். இது கொலாய்ட் ஆயிட்ட அப்புறமா தான் என்ன ஆகுது, இப்படி போகுது. ஸோ இது ஃபைனல். ஓகேயா? ஸோ வாங்க இனிஷியலா வந்து m1 u1 பிளஸ் m2 u2. இது என்ன ஆக்சிஸ் லாக் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ் லாக் பண்ணுது. கரெக்டா? இது என்ன ஆக்சிஸ் லாக் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ் லாக் பண்ணுது. கரெக்டா தானே சொல்றேன்? ஸோ P இனிஷியல் மொமெண்டம் இனிஷியல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், m1 into u1 plus m2 into u2 எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி P ஃபைனல் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், m1 v1 ஆனா என்னன்னா cos ஆல்பான்னு எடுத்துப்போம். ஏன்னா இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இது என்னது, இது வந்து y ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இப்படி போகுது. இது இப்போ என்னது y ஆக்சிஸ். இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த பாடி வந்து ரெண்டு ஆக்சிஸ்ல ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த v1 இருக்கு பாத்தீங்களா, வெலாசிட்டி ரெண்டு காம்போனன்ட்ல பிரேக் ஆயிடும். ஒன்னு வந்து என்னன்னா, ஒன்னு வந்து v cos theta, v cos alpha. இன்னொன்று வந்து இந்த ஆங்கிள் என்ன ஆயிடும்னா v sin alpha ஆயிடும். எப்படி, இந்த ஆங்கிள் y ஆக்சிஸ்ல v sin alpha ஆயிடும். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இதுக்கும். இதோட இந்த பாடியோட வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்டா பிரேக் ஆகி ஒன்னு வந்து v1 cos alpha, ஒன்னு வந்து v2 cos alpha ஆயிடும். இன்னொன்னு வந்து இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகும், v2 sin alpha ஆயிடும், sin beta, சாரி v2 sin beta. இங்க என்ன ஆயிடும், v cos beta ஆயிடும். புரிஞ்சுதா? கிளியரா? ரெண்டு காம்பனண்டா பிரேக் பண்றோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், m1 v1 into cos alpha plus m2 v2 into cos beta ன்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. ஸோ இது என்னது, மொமெண்டம் கன்சர்வ்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னா, பக்கத்துல இருக்கா ஸ்லைடு? ஓகே, இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னா, அதே மொமெண்டம் கன்சர்வ்ட் இன் y ஆக்சிஸ். P இனிஷியல் ஆன் y is equal to P ஃபைனல் ஆன் y ஆக்சிஸ். ஸோ P இனிஷியல் ஆன் y ஆக்சிஸ் என்ன, இப்போ இந்த ரெண்டு பாடிஸும் என்ன ஆக்சிஸ்ல ப்ளே பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் ப்ளே பண்ணுது. y ஆக்சிஸ்ல இந்த பாடிஸ் போகவே இல்லை. அப்போ என்ன ஆகும், P இனிஷியல் ஆன் y என்ன இருக்கும், 0 ஆயிடும். P இனிஷியல் ஆன் y வந்து என்னது, 0 ஆயிடும். கரெக்டா? புரியுதா நான் என்ன சொல்ல வந்துட்டு? இந்த ரெண்டு பாடிஸ் என்ன ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே இருக்கு. y ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதா, நான் இப்படி மேல மூவ் ஆகுதா, நான் இல்ல இந்த பாடிஸ் தான் இப்படியும் போகுது மேலேயும் போகுது. ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டு மோஷனும் இந்த பாடி காட்டுது. ஆனா இந்த பாடி வந்து வெறும் ஹாரிசான்டல் மோஷன் மட்டும் தான் காட்டுது, இந்த இனிஷியலா m1 m2. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், y ஆக்சிஸ் 0ன்னு சொல்லலாம் இனிஷியலா. ஃபைனல் என்ன ஆகுது,
ஃபைனல் தான் என்ன ஆகுதுன்னா m1 இன்டூ m1 v1 y ஆக்சிஸ்ல நம்ம என்ன சொன்னோம் v sin ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்க y ஆக்சிஸ்ல v2 sin பீட்டான்னு சொல்லியிருக்கோம். அப்போ m1 v1 sin ஆல்ஃபா பிளஸ் m2 v2 sin பீட்டான்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. ஸோ இது என்னது மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆன் y ஆக்சிஸோட ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னா எலாஸ்டிக் சொல்யூஷன்ல நம்ம என்னன்னு படிச்சோம் கைனெட்டிக் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் இதோட ஈக்குவேஷன் எழுதுவோம். இனிஷியலா கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் half இன்டூ mu ஸ்கொயர் தானே m1 இன்டூ u1 ஸ்கொயர் பிளஸ் half இன்டூ இப்படி எழுதலாமா half இன்டூ m1 u1 ஸ்கொயர் பிளஸ் half இன்டூ m2 u2 ஸ்கொயர்னு எழுதலாமா இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன எழுதலாம் half இன்டூ m1 v1 ஸ்கொயர் பிளஸ் half இன்டூ m2 v2 ஸ்கொயர்னு எழுதலாமா? எழுதலாம். ஓகே, கிளியரா? சரி ப்ரோ, இப்போ வந்து நம்ம அந்த v1 v2 ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதா? அப்போ எப்படி ப்ரோ ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு தான். எப்படி ப்ரோ ஃபைன் பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் ஃபைன் பண்ணணும். 2Dக்கு கஷ்டமாச்சே ப்ரோனா? கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுன்றத சொல்கிறேன். ஓகே, இது என்னது ஈக்குவேஷன் 1. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கொல்யூஷன் எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் 2D. கிளியரா? இது எழுதிக்கிட்டீங்களா? ஸோ சம்ஸ்குள்ள போகலாமா? வாங்க. ஸோ ஒரு கொஷின் பாருங்க. கொஷின் நம்பர் 9ல என்ன கொடுத்துருக்காங்க? A billiard ball moving at a speed 2 meter per second strikes at an identical ball. உடனே ஐடென்டிக்கல் பால்னு பார்த்த உடனே m1 is equal to m2. அப்போ வந்து என்ன சொல்றது வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். நோ, இது என்ன படிக்கிறோம் நம்ம எலாஸ்டிக் கொல்யூஷன் இன் 2D. ஓகே, இது நம்ம 2D பார்த்துட்டு இருக்கோம். 2Dல வந்து 1Dயோட எந்த அப்ளிகேஷன்ஸும் 2Dல அப்ளை ஆகாது. ஓகேவா? சரி, ஓகே. ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ஐடென்டிக்கல் பால் இனிஷியலி அட் ரெஸ்ட் at a glancing blow. Okay, after the collision one ball is found to be moving at a speed of 1 meter per second at 60 degree with the original line of motion. The velocity of the other ball shall be. Okay, இதை ட்ரா பண்ணி தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒன்றுமே புரியல ப்ரோன்னு ஒரு சில பேர் சொல்வீங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறான்? a billiard ball moving at a speed 2 meter per second. ஓகே, ஒரு பில்லியர்ட் பால் இருக்குது, மாஸ் எம்னு எடுத்துப்போமா? ஓகே, ஒரு பில்லியர்ட் பால் இருக்குது, மாஸ் எம்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ஐடென்டிக்கல் பால் இனிஷியலி அட் ரெஸ்ட். ஓகே, இன்னொரு பால் என்ன சொல்கிறான்? ஐடென்டிக்கல்னு சொல்கிறான். ஐடென்டிக்கல்னா ரெண்டு பால்ஸ், இந்த பாலும் இந்த பாலோட மாசும் சேம்னு அர்த்தம். ஸோ இன்னொரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற பாலை இந்த பால் 2 மீட்டர் பர் செகண்டில் ஹிட் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, ஹிட் ஆகிட்ட அப்புறம் என்ன ஆகும்? ஹிட் ஆகிட்ட அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்கிறான்? அட் அ கிளான்சிங் ப்ளோ. ஓகே, ஆஃப்டர் த கொல்யூஷன் ஒன் பால் இஸ் ஃபவுண்ட் டு பி மூவிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் அட் 60 டிகிரி வித் தி ஒரிஜினல் லைன் ஆஃப் மோஷன். கொல்யூஷன் ஆகிட்ட அப்புறம் அதான் அடித்த அப்புறம் ஒரு பால் மட்டும் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்படி வரைஞ்ச ஒரு செகண்ட், அதில் ஒரு பால் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா மாஸ் எம் 1 மீட்டர் பர் செகண்டில் ஆங்கிள் 60 டிகிரியில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் 60 டிகிரியில் 1 மீட்டர் பர் செகண்டில் ஒரு பால் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் என்ன? மெயின் கொஸ்டின் என்ன? த வெலாசிட்டி ஆஃப் த அதர் பால் ஷால் பி. இப்போ இன்னொரு பாலோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பால் 1 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி 60 டிகிரி ஆங்கிளில் போகுது. ஓகே, ஒரு பாலோட வெலாசிட்டியும் தெரியும், ஒரு பாலோட ஆங்கிளும் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பாலோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க கொலைட் ஆகிட்ட அப்புறம். ஸோ இன்னொரு பாலை நம்ம எப்படி வரைவோம் யோசிங்க. இப்போ இது வந்து பி இனிஷியல்னு வைங்க, இது பி இனிஷியல் எக்ஸ் ஆக்சிஸ்னு வைங்க. இப்போ இதை பி ஃபைனல் எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா பாருங்க, இது வந்து ஒரு y காம்பனன்ட் கிரியேட் பண்ணும். கரெக்டா? இது ஒரு y காம்பனன்ட் கிரியேட் பண்ணும். எப்படி ப்ரோ y காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும்? ஏன்பா
பால் இப்படியேவா போகுது, இப்படி இல்ல போகுது. இப்படி போச்சுன்னா ஒரு y காம்பனன்ட் இருக்கும், ஒரு x காம்பனன்ட் இருக்கும். கரெக்டா? ஹாரிசாண்டலா போனா மட்டும்தான் எக்ஸ் காம்பனன்ட். இந்த மாதிரி கிராஸாலாம் போச்சுன்னா எக்ஸ் காம்பனன்ட்டும் இருக்கும், ஒய் காம்பனன்ட்டும் இருக்கும். இப்போ இதுவும் இந்த பால்ல எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் இருந்துச்சுன்னா நம்ம டெஃபினெட்லி இன்னொரு பாலை நம்ம இப்படி வரைகிற மாதிரி தான் வரும். இன்னொரு எம் பாலை ஏதோ ஒரு v வெலாசிட்டி ஸ்பீடில் ஆங்கிள் தீட்டால இப்படி வரைகிற மாதிரி தான் வரும். இன்னொரு பால் இப்படி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். எப்படி ப்ரோ சொல்றோம்னா, இப்போ இதுவும் y காம்பனன்ட் கிரியேட் பண்ணுது, இதுவும் y காம்பனன்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ ரெண்டு y காம்பனன்ட்டும் கேன்சல் அவுட் ஆகி என்ன சொல்லலாம், p initial of system in x axis is equal to p final on system x axis ன்னு சொல்லலாம். ரெண்டு மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். இப்படி டிரா பண்ணாதான் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். புரிய வருதா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இப்படி டிரா பண்றேன். ஒரு பால் வந்து 1 மீட்டர் per செகண்ட் 60 டிகிரி ஆங்கிள் போகுது. இன்னொரு பால் வந்து v வெலாசிட்டி தெரியல, இன்னும் அந்த v தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கொஸ்டின்ல v வெலாசிட்டியில ஆங்கிள் தீட்டால இப்படி போகுதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா செம்ம? வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மொமெண்டம் கன்சர்வ்டு. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மொமெண்டம் கன்சர்வ்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் y ஆக்சிஸ் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கலாம். p initial momentum of system on x axis is equal to final momentum on system on x axis. இனிஷியலா வந்து எப்படி இருக்குது மொமெண்டம், மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, m into v தானே? கரெக்டா? இது மாஸ் m, m into v என்னது 2. கரெக்டா? 2 பிளஸ் இது என்னது m into 0. அப்போ இது என்னது 0 ஆயிடும். ஸோ இனிஷியலா வந்து இனிஷியல் மொமெண்டம் என்ன, m into 2 plus 0 is equal to p final on x axis ஓட மொமெண்டம் எப்படி இருக்கும், m into 1. ஃபர்ஸ்ட் இந்த பால் சொல்றேன், m இதுதானே v, m into 1 into என்ன வரும், cos என்ன வரும், x axisல என்ன ப்ளே பண்ணும், cos 60 டிகிரி. கரெக்டா? ஸோ m into 1 into cos 60 டிகிரி பிளஸ் இது என்னது m into v into இது என்னது cos தீட்டா. இன்னும் இதோட ஆங்கிளும் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஸோ இது என்னன்னு எடுத்துக்கிறோம், cos தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், v யோட வெலாசிட்டியோட ஹாரிசாண்டல் காம்பனன்ட். இந்த பக்கம் இந்த பாலோட காம்பனன்ட் வந்து cos 60 டிகிரி, இந்த பக்கம் இந்த பாலோட காம்பனன்ட் வந்து cos தீட்டா. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஸோ இதை எழுதலாம், எப்படி எழுதலாம், m into 2 2m எழுதலாம், 0 0 தான். 2m is equal to m cos 60 டிகிரி பிளஸ் mv cos தீட்டான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், m ஃபர்ஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். m எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 2 is equal to cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ 1/2 பிளஸ் v cos தீட்டான்னு சொல்லலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், v cos தீட்டா is equal to 3/2ன்னு சொல்கிறோம். இது இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். என்ன ஆகிடும், இந்த 2 இந்த பக்கம் வந்துடும், v cos தீட்டா அந்த பக்கம் போயிடும். ஸோ அதனால என்ன சொல்கிறோம், v cos theta is equal to 1/2 plus 2 ஆகிடுங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும், சாரி 1/2 2 minus 1/2 ஆகிடும். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகிடும், 4/2 ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 3/2 ஆகிடும். புரியுதா? ஸோ இது இந்த பக்கம் போயிடுது, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா எல்சிஎம் ஐ v cos theta is equal to 3/2 சொல்கிறோம். இது என்னது, ஈக்குவேஷன் 1. புரியுதா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொமெண்டம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். p அதான் மொமெண்டம் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், கம்ப்ளீட் மொமெண்டம் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 டிரைவ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆன் y ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், y ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க, மொமெண்டம் கன்சர்வ்டு ஆன் y ஆக்சிஸ். ஓகே, ஸோ p இனிஷியல் on y axis is equal to p final on y axis. p final system என்ன சொல்லு, final momentum of system on y axis. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ வாங்க, p momentum of system in initial y axis என்னது 0 தான். இது இந்த ரெண்டு பால்ஸும் ஸ்டார்டிங்கில் x axisல மட்டும்தான் ப்ளே பண்ணுது. இனிஷியலாக y axisல 0 இது. ஸோ இனிஷியலாக வந்து 0 பார்த்தாலே தெரியுதுல்ல, இது எந்த ஆக்சிஸ்ல ப்ளே பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே? கரெக்டா? y ஆக்சிஸ்ல எதுவுமே இந்த பால் போகவே இல்லை. ஸோ y ஆக்சிஸ்ல இனிஷியலா இது 0, ஃபைனல் வந்து இதுதான். இது வந்து என்னது, ஃபைனலா இது வந்து v
sin theta 60 டிகிரி போகும் இந்த பால். அதே மாதிரி இந்த பால் வந்து v sin theta, இன்னும் ஆங்கிள் தெரியல ஓகேங்களா, v sin theta போகும். அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், m1 சொல்ற பாரு, m into 1 into sin 60 டிகிரின்னு சொல்லலாமா, m into 1 into sin 60 டிகிரி பிளஸ் m v sin thetaன்னு சொல்றோம். புரிஞ்சுதா? காம்போனன்ட்டை y ஆக்சிஸ்ல பிரேக் பண்றோம். x ஆக்சிஸ் காம்போனன்ட் தான் இங்க எழுதிட்டோமே, y ஆக்சிஸ் காம்போனன்ட்டை இப்போ நம்ம y ல எழுதுறோம். ஓகேவா? ஸோ இதை டிரைவ் பண்ண என்ன ஆகும், 0 is equal to m sin 60 டிகிரி பிளஸ் mv sin thetaன்னு சொல்றோம். கரெக்டா? இப்போ எம்மையும் கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். எம்மையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு, sin 60 டிகிரி இருக்கு, v sin theta இருக்கு. sin 60 டிகிரியோட வேல்யூ என்ன, √3/2. √3/2 தானே sin 60 டிகிரியோட வேல்யூ. ஆமா, sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2. ஸோ இதை என்ன பண்றேன், √3/2ன்னு எழுதுறேன். இந்த v sin theta என்ன பண்றேன், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். v sin theta is equal to √3/2ன்னு சொல்லிடுறேன். புரிஞ்சுதா? ஸோ இதை என்னன்னு சொல்றேன், செகண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்றேன். ஸோ ஈக்குவேஷன் 1 ஒன்று கிடைச்சிருக்கு, ஈக்குவேஷன் 2 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்பேஸ் இருக்கா? ஸோ ஒரே ஒரு செகண்ட், நான் என்ன பண்றேன், ஒரு பேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே இருங்க. ஸோ ஓகே, இன்னொரு ஸ்லைட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டு ஃபைண்ட் தீட்டா நம்ம என்ன பண்றோம்னா, டிவைடிங் ஈக்குவேஷன் 2 with 1 என்ன பண்றோம், செகண்ட் ஈக்குவேஷனை 1 ஓட டிவைட் பண்றோம். அப்படி பண்றப்ப என்ன வரும், v sin theta by v cos theta, v sin theta divided by v cos theta is equal to v sin theta என்னது √3/2, v cos theta என்னது 3/2. கரெக்டா? இப்போ என்ன ஆயிடும், v கேன்சல் ஆயிடும், sin theta by cos theta என்ன ஆயிடும், tan theta ஆயிடும், 2 கேன்சல் ஆயிடும், மிச்சம் என்ன இருக்கு, √3/2, √3/3 இருக்கு மிச்சம். கரெக்டா? ஸோ இது என்ன ஆயிடும், tan theta, இது √3/3 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/√3. கரெக்டா? √3 3யோட டிவைட் பண்ணா 3 எப்படி எழுதலாம், √3 into √3ன்னு எழுதலாமா? ஸோ ஒரு √3யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே 1 கீழே ஒரு √3 இருக்கும். ஸோ tan theta is equal to 1/√3. அப்போ தீட்டா என்னது, ஸோ தீட்டா is equal to 30 டிகிரி. ஸோ தீட்டா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், தீட்டா வந்து 30 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான், தீட்டாவை 30 டிகிரின்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்து தீட்டா 30 டிகிரி போட்டோம்னா நம்மளுக்கு v கிடைச்சிட போகுது. கரெக்டா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஒன்று v sin theta is equal to √3/2ல, இல்லைனா v cos theta is equal to 3/2ல. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல தீட்டாவை அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்க போகுது. v sin theta எடுத்துக்கலாமா, v sin theta எடுத்துக்கலாம். v sin theta is equal to √3/2வா? ஸோ தீட்டா என்னது 30 டிகிரி. அப்போ v sin 30 டிகிரி is equal to √3/2. sin 30 டிகிரி என்னது 1/2. 1/2 is equal to √3/2. 2 கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் v என்னது √3. √3 எப்படி எழுதலாம், v is equal to 3 into 1/2 கூட எழுதலாம். ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. ஓகே, வெலாசிட்டியும் கிடைச்சிருச்சு, தீட்டாவும் கிடைச்சிருச்சு. ஸோ வாங்க பார்க்கலாமா, ஆப்ஷன்ஸ்ல 3^1/2 meter per second at 30 degree to the original direction. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். தீட்டா 30 டிகிரி, வெலாசிட்டி வந்து √3 நம்ம எப்படி எழுதலாம், 3^1/2 எழுதலாம். ஆப்ஷன் பி வந்து 1 meter per second at 60 டிகிரி, தப்பு. ஆப்ஷன் சி 3^1/2, ஆனால் தீட்டா வந்து 60 டிகிரி சொல்றாங்க, தப்பு. தீட்டா வந்து 30 டிகிரி, இதுவும் தப்பு. ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, v is equal to √3, தீட்டா வந்து 30 டிகிரி. ஓகேவா, புரிஞ்சுதா சம்மு? ஸோ எழுதிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப். இது என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 என்னது, மொமெண்டம் கன்சர்வ்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறேன், சால்வ் பண்றேன், ஈக்குவேஷன் 1 கொண்டு வரேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன பண்றேன், அதே மொமெண்டம் கன்சர்வ்டு ஆன் ஒய் ஆக்சிஸ் பண்றேன்.
பண்ணா நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன வருது, v sin theta is equal to √3/2. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஆங்கிள் தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்றேன், டிவைட் பண்றேன். ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைச்சிடுது, தீட்டா கிடைச்சிடுது. தீட்டா வந்து 30 டிகிரின்னு சொல்றேன். தீட்டா கிடைச்ச உடனே நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்றேன், அந்த தீட்டாவை அப்ளை பண்றேன். ஸோ சைன் தீட்டால 30 டிகிரின்னு அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. அதுக்கு பதில் v cos தீட்டா கூட எடுத்துக்கேன், உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். சேம் v cos தீட்டா என்ன ஆயிடும், v cos 60 டிகிரி ஆயிடும். v cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3/2. cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2வா, கரெக்ட் தானே? 1/2, சாரி ஒரே செகண்ட் இருங்க. v sin theta √3/2, v cos theta √3/2, கரெக்டா? ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதான் நான் அப்போலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இதுன்ட்டு. cos 60 டிகிரி கிடையாது, தீட்டா ஆக்சுவலி என்னது, 30 டிகிரி தானே. ஸோ cos 60 டிகிரினா 1/2 வந்துடும், v3ன்னு வந்துடும். ஸோ v cos 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3/2. காஸ்ட்லையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே √3 தான் வரும். cos 30 டிகிரி என்னது, இன்ட்டு √3/2வா, √3/2 இன்ட்டு 3/2, 2 கேன்சல் ஆகிடும். √3யோட இது பண்ணா என்ன வரும், டிவைட் பண்ணா √3 தான் வரும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு, மறுபடியும் இதுவும் v இஸ் ஈக்குவல் டு √3 தான். புரிஞ்சுதா, கிளியரா? ரெண்டு ஈக்குவேஷன்ல நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு v கிடைச்சிரும். ஓகேயா? ஸோ அடுத்த சம் போலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம என்ன பார்க்குறோம், நீட் 2015ல ஆல்ரெடி கேட்டப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், ஆன் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் a block of mass m moving at the speed v collides elastically with another block of same mass m which is initially at rest. After collision, the first block moves at an angle theta to its initial direction and has a speed v/3. The second block speed after collision. Same போன கொஸ்டின் மாதிரி தான், ஸ்பீட்னா அதான் இந்த கொஸ்டின்ல வெலாசிட்டி தான் கேட்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம், லைன் பை லைன் படிப்போம். A block of mass m moving at a speed v. ஓகே, a block of mass mனா நம்ம ரவுண்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். ஒரு பாடி மாஸ் m என்ன v வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், collides elastically with another block of same mass which is initially at rest. இன்னொரு பாடி அதோட மாஸும் என்னது, சேம் மாஸ், அதனால அதோட மாஸும் எம்னு எடுத்துக்கலாமா. எம் என்ன ஆகுது, ரெஸ்ட்ல இருக்கு. என்ன இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு, இனிஷியலி அட் ரெஸ்ட். இது வந்து இதை அடிச்சு கொலைட் ஆகி என்ன ஆகுது, கொலைட் ஆகி அப்புறம் என்ன ஆகுது, ஆஃப்டர் collision the first block moves at an angle theta to its initial direction and has a speed v/3. ஆஃப்டர் collision ஃபர்ஸ்ட் பிளாக் இதான ஃபர்ஸ்ட் பாடி. ஸோ இந்த பாடி என்ன ஆகுது, ஆஃப்டர் collision ஒரு ஆங்கிளில் v/3 வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இந்த ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, தீட்டான்னு சொல்லியிருக்காங்களா, ஆங்கிள் கொடுத்துருக்கானா பாருங்க, மூவ்ஸ் அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்துருக்கான், டு இட்ஸ் இனிஷியல் டைரக்ஷன். ஓகே, இனிஷியலா இந்த டைரக்ஷன்ல இருக்கு வெலாசிட்டி, அப்போ ஃபைனலும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்ன கேட்குறான், செகண்ட் இது ரெஸ்ட்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பாடியோட வெலாசிட்டி என்ன ஆயிருக்குன்னு கேட்குறான். இந்த பாடியோட வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றான். ஓகேங்களா? ஸோ சேம் நம்ம என்ன சொன்னோம் போன ஸ்லைட்லையும், இப்போ இது பி இனிஷியலு, இது பி ஃபைனலு. இனிஷியலும் ஃபைனலும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இதோட y காம்பனண்ட் இதுதான், இதோட y காம்பனண்ட் வந்து கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பாடியை ட்ரா பண்ணணும். இப்போ இதோட y காம்பனண்ட்டை கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி நம்ம பாடி ட்ரா பண்ணணும். நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம், இப்படி ஒரு m ட்ரா பண்ணி, இது ஒரு v வெலாசிட்டியில், கரெக்டா நான் என்ன சொல்றேன், இது u வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கும் ஆங்கிள் இது எவ்வளோ ஆங்கிளில் போகுதுன்னா, இது ஆல்ரெடி டீட்டான்னு சொல்லிட்டோம், இதை நம்ம ஆல்ஃபான்னு சொல்லிக்கலாமா, டீட்டா சொல்லிட்டோம். இது டீட்டாக்கு பதில் 30 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்துருந்தா நம்ம இதை டீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இதை தீட்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஆல்ஃபா பீட்டா உங்கள் இஷ்டம், நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஆல்ஃபா ஆங்கிளில் இந்த பாடி யூ வெலாசிட்டியில் போகுதுன்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த யூவை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மொமெண்டம் கன்சர்வ்டு. ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கன்சர்வ்டு இன் எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி பார்க்கலாம். ஓகே, இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு
ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் அதான் u velocity கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ momentum conserved. Momentum, initial momentum on the system on x-axis is equal to final momentum on system on x-axis. கரெக்டா? இனிஷியலாக momentum எப்படி இருக்குது? இது m1 இது என்னது? இது v, சாரி இது m இது v ல, ஸோ m into v தானே. ஸோ m1 into v1 எப்படி எழுதலாம்? mv எழுதலாமா? இனிஷியலாக mv ப்ளஸ் ரெஸ்ட் mv ப்ளஸ் 0, ரெஸ்ட்னா 0 இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் என்னது? m into v by 3, m into v by 3 into என்ன வரும்? ஹாரிசான்டல் காம்பனண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்? காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாமா? இதை நம்ம என்ன எடுத்துப்போம்? காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ m1 into v1 காஸ் தீட்டா, v1 என்னது? v by 3 into காஸ் தீட்டா பிளஸ் m2 என்னது? அதே m தான். v2 என்னது? நம்ம uன்னு எடுத்துக்கிறோம், காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் into காஸ் ஆல்ஃபா. புரிஞ்சுதா? ஸோ mv is equal to mv by 3 cos theta plus mu cos alpha. தப்பா எழுதிருக்கேன் பாருங்க, cos alpha. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? m எல்லாமே கேன்சல் அவுட் பண்ணலாமா? சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? m கேன்சல் அவுட் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு இப்படியே வச்சுப்போம். கேன்சல் அவுட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, ஆனால் இப்படியே வச்சுப்போம். ஏன்னா இதில் ஒன்றும் நம்மளுக்கு யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தெரியல. இங்கே எங்கேயாவது யூ இருக்கா? mu இருக்கு. ஓகே, u இருக்கா? நான் இதை வச்சு எப்படியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆன் y ஆக்சிஸ் போகலாம். y ஆக்சிஸில் y ஆக்சிஸ் ஈக்குவேஷனில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் ஆன் y ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் ஆன் y ஆக்சிஸ். ஓகே, ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஆன் y ஆக்சிஸ் என்னது? 0 தான். இது எல்லாமே x ஆக்சிஸில் ப்ளே பண்ணுது இனிஷியலாக ரெண்டு பாடிஸும். ஸோ நம்ம இனிஷியலாக 0ன்னு சொல்கிறோம். ஃபைனலாக வந்து இது என்னது? y ஆக்சிஸில் எப்படி ப்ளே பண்ணுது? சைன் தீட்டான்னு சொல்லலாமா y ஆக்சிஸில் இந்த பாடியை? அதே மாதிரி இந்த பாடியை இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக எடுத்தால் என்னன்னு சொல்லலாம்? சைன் ஆல்ஃபான்னு சொல்லலாமா? ஸோ நான் என்ன எடுக்கிறேன்? m v by 3 சைன் தீட்டா ப்ளஸ் mu இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ mv sin theta plus mu sin alpha. இதுலேயும் இந்த ஈக்குவேஷன்லையும் நம்மளுக்கு u கிடைக்கிற மாதிரி தெரியல. இந்த ஈக்குவேஷன்லையும் என்னது? நம்மளுக்கு u கிடைக்கிற மாதிரி தெரில, ஒரு ஐடியாவே இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது கடைசி ஈக்குவேஷன் என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டா? ஓகே, ஸ்லைடு இல்லையா? ஸோ ஓகே இருங்க, ஒரு ஸ்லைடு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க, பேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணலாம்? எலாஸ்டிக் கொல்யூஷனோட இன்னொரு ஈக்குவேஷன் என்னது? கைனெட்டிக் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இதில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக கைனெட்டிக் எனர்ஜி என்னது? ஹாஃப் இன்ட்டு இதோட கைனெட்டிக், இந்த பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி half mv ஸ்கொயர். கரெக்டா? half mv ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ இந்த பாடிக்கு கைனெட்டிக் எனர்ஜியே கிடையாது. ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? இந்த பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எப்படி எழுதலாம்? half mv ஸ்கொயர். இங்கே m v என்னது? v by 3. ஸோ half m v by 3 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? v by 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? v ஸ்கொயர் பை 9ன்னு எழுதலாமா? v ஸ்கொயர் பை 9ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் இன்னொரு பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? half இன்ட்டு mu ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? half இன்ட்டு mu ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபைனல் எழுதிக்கலாம். half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் half mu ஸ்கொயர். இதை வச்சு நம்ம யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறோம்? ஹாஃபையும் mu கேன்சல் பண்ணிடுறோம். half கேன்சல், mu கேன்சல் பண்ணுறோம். m எல்லாத்தோட mu கேன்சல் பண்ணோம். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது? மிச்சம் என்னென்ன இருக்குது? v ஸ்கொயர், ஒரு செகண்ட், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் u ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்? u ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், v ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கரெக்டா? கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம் ப்ரோ. ஸோ என்ன பண்ணுறேன்? u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை 9 v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் பை 9ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, இந்த பக்கம் எழுதுறேன். எல்சிஎம் எடுத்திங்கன்னா
by taking LCM. 9 இந்த பக்கம் போயிடும். ஸோ 9v ஸ்கொயர் பை 9 மைனஸ் வி ஸ்கொயர் பை 9 வரும். ஸோ ஃபைனலாக யூ ஸ்கொயர் என்னன்னு எடுத்துக்கலாம், 8v ஸ்கொயர் பை 9 எடுத்துக்கலாம். கரெக்டா? 8v ஸ்கொயர் பை 9 எடுத்துக்கலாம். இப்போ இந்த யூ ஸ்கொயரோட ரூட் இருக்கு பாருங்க, இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு போய் ரூட்டா எழுதிக்கலாமா? u is equal to under root 8v ஸ்கொயர் பை 9 எழுதிக்கலாமா? கரெக்ட். இப்போ ரூட் 9 என்னது 3, ரூட் 8 என்னது under root 4 into 2, ரூட் 4 என்னது 4க்கு ரூட் என்னது 2, 2 வெளியே வந்து 2 root 2. அப்போ அதே மாதிரி v ஸ்கொயரோட ரூட் என்னது, ஸ்கொயரும் கேன்சல் ஆகி v தான். கரெக்டா? ஸோ நம்ம u is equal to 8 ரூட் பண்ணா என்ன வரும், 2 root 2, 8 ரூட் பண்ணா 2 root 2, v ஸ்கொயரை ரூட் பண்ணா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி v பை 9 அண்டர் ரூட் 9 பண்ணா 3, அப்போ பை 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, velocity of third ball, velocity of the second ball என்னது, second body 2 under root v by 3, 2 under root 3 by v. ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? நீட் 2015ல கேட்டப்பட்ட ஒரு கேள்வி. அவ்வளோ டஃப் கிடையாது, ஈஸி தான், சிம்பிள். என்ன பண்ணுங்க, போன ஸ்லைடில் நான் போட்ட சமயம் இப்போ இந்த ஸ்லைடில் போட்ட சமயம் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா? கிளியரா? போன சம்ல வந்து இந்த என்ன சொல்றது, இந்த டீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டா ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி என்ன பண்ணிட்டோம், வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த சம்ல என்ன பண்றோம், ரெண்டுத்துலயும் ஆங்கிள் கொடுக்கல, நம்ம ஏதோ டீட்டான்னு எடுத்துக்கிறோம், ஏதோ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்படியே மூவ் பண்ணி நம்மளுக்கு என்ன தெரிய வருது, மொமெண்டம் கன்சர்வ்டு ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் நம்மளால இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு யூவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. மிச்சம் நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு ஈக்குவேஷன் என்னது, கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவேஷனை வச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகுது, நம்மளால வந்து யூ ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு தெரியுது. ஸோ ஈக்குவேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது, u is equal to 2 root 2 v by 3ன்னு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் தெரிய வருது. புரிஞ்சுதா? கிளியரா? இதே தான் எலாஸ்டிக் கொல்யூஷன் 1Dலையும் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஃபுல்லாக மொமெண்டம் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைனெட்டிக் எனர்ஜியில் செக் பண்ணி அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா, v1யும் v2யும் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஷார்ட் ட்ரிக்கு. அந்த v1 v2வை மறக்கவே மறக்காதீங்க, அது ஒரு நல்ல ஷார்ட் ட்ரிக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? எப்போல்லாம் உங்களுக்கு எலாஸ்டிக் இன் 1D, அதுவும் ஆன் ஹெட் கேட்டாங்கன்னா, எலாஸ்டிக் கொல்யூஷன் ஆன் ஹெட் இன் 1D கேட்டாங்கன்னா, அந்த மாதிரி சம்ஸ் கேட்குறப்போ நம்ம v1 v2ஓட ஃபார்முலா டைரெக்டாக போட்டு v1 v2வை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 2Dன்னு வர்றப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ பெரிய ஸ்டெப் பண்ணுற மாதிரி வருது. புரிஞ்சுதா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரிய வருது, எவ்வளோக்கு எவ்வளோ 1Dல 2 வாட்டி நீட்டில் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் 2Dலையும் நீட்டில் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஸோ 1D ஈஸியாக இருக்குன்னு 1Dயை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க, 2Dயையும் படிச்சுட்டு போங்க. ஓகே, இது போக நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலாஸ்டிக் கொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் பார்க்குறோம். இன்எலாஸ்டிக் இல்லை, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஓகே, இப்போ இதில் இப்போ எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கும் இன்எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. எலாஸ்டிக் கொல்யூஷனில் 2 பாடி என்ன ஆகுது, ஒரு யூ வெலாசிட்டியில் போகுதா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், செகண்ட் ப்ராசஸ் என்ன ஆகும், இந்த 2 பாடிஸ் கொலைட் ஆகும். கொலைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஒரு பாடி மறுபடியும் இந்த 2 பாடி செப்பரேட் ஆகிடும். இது என்னது, எலாஸ்டிக் கொல்யூஷன். இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்ல என்ன ஆகுனா, அதே 2 பாடிஸ் என்ன ஆகுனா யூ வெலாசிட்டியில போகுது. கரெக்டா? கொலைட் ஆயிட்ட அப்புறம் என்ன ஆகுனா செப்பரேட் ஆகாது, அப்படியே ஒரு 2 பாடியும் அப்படியே ஒட்டி ஒரு வி வெலாசிட்டியில போகும். புரிஞ்சுதா? இது என்ன ஆகுது, 2 பாடி செப்பரேட் ஆயிட்டு இது ஒரு v1 வெலாசிட்டி, இது ஒரு v2 வெலாசிட்டியில போகும். ஆனா இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்ல 2 பாடிஸும் என்ன ஆகும், செப்பரேட் ஆகாம அப்படியே ஒட்டி போயிடும். புரிய வருதா? கிளியரா? ஒரு ஃபீல் வந்துச்சா? ஸோ இதுவே வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சென்டென்ஸ் வைஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, இன்எலாஸ்டிக் கொல்யூஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். பர்ஃபெக்ட்லி inelastic collision. ஓகேவா? perfectly inelastic collision என்ன, bodies moves together after collision. இது ஓகே, bodies moves together after collision with
a common velocity with common velocity. இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டயக்ராம் மேலே இருக்கிற டயக்ராமை பாருங்க. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இந்த சென்டென்ஸ். பாடி மூவ்ஸ் டுகெதர், ரெண்டு பாடிஸும் டுகெதர் மூவ் ஆகுது ஒரு காமன் v வெலாசிட்டியோட. புரிஞ்சுதா? இதுலயும் என்ன இருக்கும், இதுலயும் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். கரெக்டா படிச்சோம், அதானே படிச்சோம். இன்எலாஸ்டிக்லயும் சரி எலாஸ்டிக்லயும் சரி மொமெண்டம் ரெண்டுலயும் கன்சர்வ்டா இருக்கும் த்ரூ அவுட் த ப்ராசஸ். அப்போ இதுங்க ஒரே ஒரு செகண்ட், நான் ஒரு பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த பேஜில் கிளியராக எழுதிக்கிறேன். ஓகே, இந்த பேஜில் வேணாம். ஸோ இந்த பேஜில் இந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த பேஜில் கிளியராக எழுதுறேன். எலாஸ்டிக்லேயும் சரி இன்எலாஸ்டிக்லேயும் சரி மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ மொமெண்டம் நம்ம எப்படி எழுதலாம்? பி இனிஷியல் ஆஃப் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் ஆஃப் சிஸ்டம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ பி இனிஷியல் என்ன இருக்கு? m1 u1 பிளஸ் m2 u2. இதுதான் இனிஷியல். இது என்னது? இனிஷியல். இது என்னது? ஃபைனல். புரிஞ்சுதா? ஸோ இனிஷியல் என்னது? m1 u1 பிளஸ் m2 u2. மொமெண்டம் m1 u1 பிளஸ் m2 u2. ஓகே, இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்னது? டயக்ராமை பார்த்து புரிஞ்சுக்கங்க பார்க்கலாம். m1 பிளஸ் m2 இன்டூ வின்னு சொல்லலாமா? மாஸ் ரெண்டு இருக்கு, ஆனால் என்ன இருக்கு? வெலாசிட்டி ரெண்டுக்குமே காமனாக ஒன்று தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைனல் மொமெண்டம் என்ன சொல்கிறோம்? m1 பிளஸ் m2 இன்டூ வின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இதுதான் மொமெண்டம் கன்சர்வ்டு இன்எலாஸ்டிக் சொல்யூஷனில். அதே வந்து கைனடிக் எனர்ஜி. இன்எலாஸ்டிக் சொல்யூஷனில் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜியை விட கிரேட்டராக இருக்கும். அதான படித்தோம் இன்எலாஸ்டிக் சொல்யூஷனில். ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எனர்ஜியை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ கிராஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அதை ட்ரா பண்ணலாம்? கே டாட் இ கைனடிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்டிவ் டைம் கிராஃப் எப்படி வரையலாம்? இப்படி வரையலாமா? ஸோ இதோட கிராஃப் இது தான். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாமா? கிளியரா? ஸோ வாங்க இதோட பேஸ்டு ஒரு 2 சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு செகண்ட், அப்பப்போ கம்ப்யூட்டர் லேக் ஆகிடுதுங்க, என்னன்னு தெரில. ஸோ வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 என்ன கேட்டிருக்காங்க? CBSE IPMT 1996ஓட ஒரு சம். மூவிங் பாடி ஆஃப் மாஸ் m அண்ட் வெலாசிட்டி 3 km/h. ஓகே, ஒரு பாடி இருக்கு, அதோட மாஸ் வந்து m, அதோட வெலாசிட்டி வந்து 3 km/h. ஓகே. கொலைட்ஸ் வித் அ பாடி அட் ரெஸ்ட் ஆஃப் மாஸ் 2m. இன்னொரு பாடி அதோட மாஸ் வந்து 2m, ஆனால் இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கு. ஓகே, கொலைட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அண்ட் ஸ்டிக்ஸ் டு இட் நவ் தென் கம்பைன்ட் மாஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். கம்பைன் ஆயிடுது, இந்த 2 மாஸும் என்ன ஆகிடும்? கம்பைன் ஆகிடும். கம்பைன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு இன்எலாஸ்டிக் சொல்யூஷன். கம்பைன் ஆயிடுச்சுன்னா 3m, m-ம் 2m-ம் கம்பைன் ஆயிடுச்சுன்னா 3m. இப்போ என்ன கேட்குறான்? கம்பைன்டு மாஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவ், வாட் வில் பி தி கம்பைன்டு வெலாசிட்டி? இதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான், v என்னன்னு கேட்குறான். புரிஞ்சுதா? இது என்னது? இது ஒரு இன்எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொல்யூஷன். கரெக்டா? இப்படி மாஸ் கம்பைன்னு கேட்டாலே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொல்யூஷன். புரிஞ்சுதா? ஸோ அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? மொமெண்டம் கன்சர்வ்டு. மொமெண்டம் கன்சர்வ்டு என்ன ஃபார்முலா? P initial is equal to P final. இனிஷியல் என்னது? m into v, 3m plus 2m ரெஸ்ட்ல இருக்கிறதுனால 0. ஃபைனல் என்னது? 3mv. ஃபைனல் மொமெண்டம் 3m into v. மொமெண்டமோட ஃபார்முலா m into v தானே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த m-ஐயும் இந்த 3-ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். இது ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருக்கிறதுனால 0ன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3m-ஐயும் v-ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 3m plus 0 is equal to 3mv. அப்போது 3m is equal to 3mv. கரெக்டா? m-ம் m-ம் கேன்சல் ஆகிடும். v is equal to 3/3ன்னு வரும். v is equal to 1 km/h. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் இந்த சம்மோட ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பாருங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். கிளியரா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14 வந்து எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க? CBSE IPMT 1997ல் ஒரு வாட்டி,
அதுக்கப்புறம் எய்ம்ஸ் 2001ல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. தென் நீட்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரிஞ்சுதா? ஸோ ஓகே, வாங்க கொஷின் பார்ப்போம். A metal ball of mass 2 kg moving with a velocity of 36 km per hour has an head-on collision with a stationary ball of mass 3 kg. Okay, if after the collision the two balls moves together இங்க பாருங்க, two balls moves togetherனா இது என்ன collision? இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். கரெக்டாக ஹெட் ஆன்னு பார்த்த உடனே நிறைய பேர் வந்து எலாஸ்டிக்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. ஒரு செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹெட் ஆன்னு சில பேர் பார்த்த உடனே என்ன நினச்சிருப்பீங்க? எலாஸ்டிக் கொல்யூஷன் நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், the two balls moves together. இது என்னது? எலாஸ்டிக் கொல்யூஷன் கிடையாது, இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஓகே, தென் the loss in kinetic energy due to collision is loss in kinetic energy due to collision என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். A metal ball of mass 2 kg. ஒரு மெட்டல் பால் இருக்கு, மாஸ் 2 kgன்னு சொல்றாங்க. ஓகே, 2 kg வரைஞ்சிட்டோம். மூவிங் வித் அ வெலாசிட்டி ஆஃப் 36 km per hour. 36 km per hour மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 36 into 5/18. கரெக்டா? கிலோமீட்டர்லேருந்து என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகிடும்? இது 18 2s ஆர், இது 18 1s ஆர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? 10 மீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணோம்? 36 கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 10 மீட்டர் பர் செகண்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டியை கிலோமீட்டர் எழுதுறதுக்கு பதில் நம்ம 10 மீட்டர் பர் செகண்ட்னு எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? has an head-on collision with a stationary ball of mass 3 kg. ஸ்டேஷ்னரி பால்க்கு அர்த்தம் என்ன? ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற பாலை தான் ஸ்டேஷ்னரி பால்னு சொல்லுவோம். அப்போ இன்னொரு பால் இருக்கு, அதோட மாஸ் எவ்வளோன்னு சொல்றாங்க? 3 kgன்னு சொல்றாங்க. அது ஸ்டேஷ்னரின்னு சொல்றாங்க. ஸ்டேஷ்னரினா ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? இந்த ரெண்டு பாலும் என்ன ஆகுது? கொலைட் ஆகி என்ன ஆகுது? கொல்யூஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் த கொல்யூஷன் the two balls moves together. என்ன ஆகிடும்? கொல்யூஷனுக்கு அப்புறம் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்ல என்ன ஆகிடும்? ரெண்டு பாலும் சேர்ந்து போகும். அப்போ இந்த ரெண்டு பாலை ஒரு பாலாக எடுத்து 2 + 3 நம்ம 5 kgன்னு சொல்லலாமா? 5 kg ஒரு v வெலாசிட்டியில் போகுது. இதோட வெலாசிட்டி கொடுக்கல கொஷினில். ஆனால் கொஷினில் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி டியூ டு கொல்யூஷன் இஸ். இனிஷியலாக கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜிக்கும் எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு கேட்குறான். புரிஞ்சுதா? ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கைனட்டிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டி நம்மளுக்கு தெரிய வரணும். இதோட வெலாசிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜியும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் தானே? இதோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சா தானே ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 12 mv² தானே. v என்னன்னு தெரிஞ்சா தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மொமெண்டம் கன்சர்வ்டு P இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு P ஃபைனல். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 × 10 ப்ளஸ் mv பண்ணுறோம், m × v. அதே மாதிரி 3 kg ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது 0ன்னு எடுத்துக்கிறோம். 0 இஸ் ஈக்குவல் டு இது என்னது? 5 × v. ஃபைனல் மொமெண்டம் வந்து 5 × v. ஸோ எவ்வளோ வருது? 20 இஸ் ஈக்குவல் டு 5vன்னு வருது. v இஸ் ஈக்குவல் டு 20/5. வெலாசிட்டி எவ்வளோ வருது? 4 மீட்டர் பர் செகண்ட்னு வருது. ஓகே ஃபைன். வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வெலாசிட்டி என்னது? 4 மீட்டர் பர் செகண்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின்ல அவங்க வெலாசிட்டி கேட்கல, லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிப்போம். இனிஷியலாக கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ? 12 இன்ட்டு m எவ்வளோ? 2 இன்ட்டு v எவ்வளோ? 10². கரெக்டா? 10². எவ்வளோ வருது? இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி 2 கேன்சல் ஆகிடும். 10² என்னது? 100. ஸோ இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி 100 ஜூல். ஃபைனல் இதுதான் இந்த பாலோட கைனட்டிக் எனர்ஜி. ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு மாஸ் எவ்வளோ? பால்து 5 kg. 5 இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளோ? 4 என்ன வரும்? 16. கரெக்டா? 16 × 5 என்ன வரும்? 80. 80 டிவைடட் பை 2 40. கரெக்டா? 5 × 16 எவ்வளோ? 80. 80 டிவைடட் பை 2 40. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 40 ஜூல்னு வரும். கரெக்டா?
ஸோ ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, த லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி டியூ டு கொல்யூஷன். அப்போனா இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இனிஷியலாக 100 ஜூல் இருந்திருக்கு, ஃபைனலாக 40 ஜூல் இருக்கு. அப்போ எவ்வளோ ஜூல் லாஸ் ஆயிருக்கு? 60 ஜூல் லாஸ் ஆயிருக்கு. 100 இனிஷியலாக 100 ஜூல் இருந்துச்சு, கொல்யூஷனுக்கு அப்புறம் ஃபைனலாக 40 ஜூல் தான் இருக்கு. அப்போ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு எனர்ஜி? 60 ஜூல் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, 60 ஜூல். புரிஞ்சுதா? கிளியரா? நோட் டவுன் பண்ணிக்கோங்க, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இப்போ இன்னொரு கொஷின் பாருங்க, கொஷின் நம்பர் 15. கொஷின் நம்பர் 15 எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க? என்சிஆர்டி 1980ல், சிஏபிஎம்டி 1991ல், 1999ல், 1999ல் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நீட்டில் கேட்கவும் சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 15 என்னது? அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m மூவிங் ஈஸ்டர்ன் வித் ஸ்பீட் v. ஒரு பார்ட்டிகல் இருக்கு, ஓகே, அதோட மாஸ் வந்து எம்னு சொல்றாங்க. ஈஸ்டர்னா இந்த டைரக்ஷன் தானே ஈஸ்ட், இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகுது? v ஸ்பீட்ல போகுது. ஓகே. இன்னொரு பார்ட்டிகல் கொலைட்ஸ் வித் அன் another பார்ட்டிகல் ஆஃப் த சேம் மாஸ். இன்னொரு மாஸோட கொலைட் ஆகுது வித் த சேம் மாஸ் மூவிங் நார்த் வேர்ட் வித் தி சேம் ஸ்பீடு. இன்னொரு பார்ட்டிகளோட கொலைட் ஆகுது, அது வந்து என்ன ஸ்பீட்ல போகுதுன்னா நார்த் டைரக்ஷன்ல v வெலாசிட்டில போகுது. இப்போ பாருங்க, இந்த பார்ட்டிகல் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இந்த பார்ட்டிகல் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? நார்த் ஈஸ்ட் எதுக்கு கொடுக்குறானுங்கன்னா டைரக்ஷன் மட்டும் கொடுக்காம ஆக்சிஸையும் கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஈஸ்ட்னா இது என்ன ஆக்சிஸ்ல பிளே பண்ணுது? இந்த பார்ட்டிகல், இந்த பாடி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இந்த பாடி நார்த்ல இருக்கிறதுனால இந்த பாடி வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. புரிஞ்சுதா? இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? கொலைட் ஆயிட்ட அப்புறம் என்ன ஆகும்? இந்த பாடி என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? The two particles consoles on collision the new particle of mass 2m. ஆமா, inelastic collisionல என்ன ஆயிடும்? இந்த ரெண்டு மாஸும் கம்பைன் ஆகி இது 2m ஆயிடும். கரெக்டா? இந்த 2 இது என்ன கேட்கறாங்க? நியூ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 2m will move in north eastern direction with a velocity. ஓகே, இப்போ இது கம்பைன் ஆகி என்ன ஆகும்னு சொல்றான்னா, இந்த 2m பாடி இப்படி ஒரு டைரக்ஷன்லயும் இப்படி ஒரு காம்போனன்ட்லயும் போகும், மேல இந்த காம்போனன்ட்லயும் போகுன்றான். இதோட நெட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றான். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம்? இதை யூஎக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இதை யூஒய்னு சொல்லிக்கலாமா? வெலாசிட்டி இன் எக்ஸ் காம்போனன்ட், வெலாசிட்டி இன் ஒய் காம்போனன்ட். இந்த யூஎக்ஸையும் இந்த யூஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? யூ நெட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, யூனிட் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இந்த யூஎக்ஸை யூஒய் எப்படி ப்ரோ கண்டுபிடிப்போம்னா, சிம்பிள் மொமெண்டம் வச்சு தான், மொமெண்டம் கன்சர்வ்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ வாங்க, நம்ம என்ன படித்தோம்? பி இனிஷியல் ஆஃப் சிஸ்டம் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் ஆஃப் சிஸ்டம் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பி இனிஷியலாக எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஒரு பார்ட்டிகல் தான் இருக்குது, இந்த பார்ட்டிகல் இல்லை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பார்ட்டிகல் இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எம் இன்டூ வி. இனிஷியலாக எம்வி இருக்குது, ஃபைனலாக எப்படி இருக்குது? 2m ux இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல ux இருக்கு, பார்ட்டிகளோட மாஸ் 2m. ஸோ ஃபைனல் வந்து 2m இன்டூ ux. கரெக்டா? எம்மும் கேன்சல் ஆகிடும், ux வந்து v/2. புரிஞ்சுதா? சால்வ் பண்ணா ux வந்து v/2 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, v/2. ஓகே, இப்போ uy கண்டுபிடிக்கணும். uy எப்படி கண்டுபிடிப்போம்? மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆன் y ஆக்சிஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாங்க, இனிஷியல் மொமெண்டம் of system on y axis is equal to final momentum of system on y axis. y axis ல எப்படி இருக்கு? அதே mv தான், இது எடுத்துக்க முடியாது, இது x axis ல இருக்கு. ஸோ ஒரு mv is equal to 2m into uy. கரெக்டா? 2m into uy, 2m into uy ன்னு எடுத்துக்கிறோம் momentum on y axis. ஸோ இங்கேயும் என்ன ஆகும்? m கேன்சல் ஆகி uy நம்ம என்னன்னு சொல்றோம்? v/2ன்னு சொல்றோம். ஸோ இதோட யூஎக்ஸோட வெலாசிட்டியும் v/2, யூஒயோட வெலாசிட்டி என்னன்னு சொல்றோம்? v/2ன்னு சொல்றோம். இப்போ இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸோட வெலாசிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு காம்போனன்ட்டை வச்சு யூனிட் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன படிச்சோம் வெக்டார்ஸ்ல? when there is two equal vectors which are perpendicular to each other. இது என்ன? இது பர்பெண்டிகுலரா தானே இருக்கு, ரைட் ஆங்கிள் தானே இருக்கு. யூஎக்ஸும் யூஒயும் பர்பெண்டிகுலரா தானே இருக்கு, பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. when there is two vectors equal, when there are two equal vectors which are perpendicular to each other, then its resultant vector, அதான் resultant vector na u net, resultant vector will be
என்ன இருக்கும் f root 2 ன்னு படிச்சோம் கரெக்டா when there is two equal vectors f ன்னு ரெண்டு equal vectors இருந்துச்சுனா 90 டிகிரில அந்த வெக்டார் இருந்துச்சுனா அப்போ அதோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து f root 2 ன்னு சொன்னோம் கரெக்டா வெக்டார்ஸ்ல படிச்சோம் அதே வந்து இங்க இப்போ என்ன கொடுத்திருக்கான் இந்த வெக்டாரும் v/2 ன்னு சொல்றோம் இந்த வெக்டாரும் v/2 ன்னு சொல்றோம் அப்போ இதோட ரிசல்டன்ட் வெக்டார் நம்ம என்னன்னு சொல்லுவோம் v/2 * root 2 ன்னு சொல்லுவோமா கரெக்ட் ப்ரோ ரிசல்டன்ட் வெக்டாரை v/2 * root 2 ன்னு சொல்லலாம் ப்ரோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா so unit இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார் யூனிட் நம்ம என்ன சொல்றோம் v/2 * root 2 ன்னு சொல்றோம் இப்போ என்ன ஆயிடும் கீழ 2 இருக்கு மேல root 2 இருக்கு 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் root 2 * root 2 ன்னு எழுதிக்கலாமா ஒரு root 2 கேன்சல் ஆயிடும் மிச்சம் எவ்வளவு இருக்கும் ஒரு root 2 இருக்கும் அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது v/√2 தான் ஃபைனல் வெலாசிட்டி புரிஞ்சுதா இதுதான் வெலாசிட்டி ஆஃப் பாடி 2m ஓகேயா சோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ் பார்க்கறோம் அதுக்கு அப்புறம் y ஆக்சிஸ் பார்க்கறோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் இதோட ரிசல்டன்ட் வெக்டார் எடுக்கறோம் ரிசல்டன்ட் வெக்டார் ரெண்டுமே ஈக்குவல் வெக்டார்ஸ் னு தெரிய வருது ரெண்டுமே ஈக்குவல் வெக்டார்ஸ் and ரெண்டு வெக்டார்ஸ் 90 டிகிரில இருந்துச்சுனா அதோட ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் f * root 2 ன்னு சொன்னோம் இப்போ f இருக்கிற இடத்துல v/2 அப்ளை பண்றோம் v/2 * root 2 ன்னு சொல்றோம் அத சிம்பிளிஃபை அத சால்வ் பண்றப்ப நமக்கு என்ன வருது ஃபைனல் ஆன்சர் f/√2 ன்னு வருது சோ the new particle of mass 2m will move in northeastern direction with a velocity v/√2 புரிஞ்சுதா அடுத்த சம் போலாமா வாங்க சோ இப்போ வாங்க क्वेश्चन நம்பர் 16 பார்க்கலாம் அட என்னடா இது क्वेश्चन நம்பர் 16 அதே டைப் क्वेश्चन தாங்க அந்த mass of moving horizon சரி ஓகே வாங்க பண்ணலாம் சேம் அதே தான் நம்ம 15th சம் பண்ணோம் பாத்தீங்களா அதே டைப் தான் சேம் டைப் தான் ஹோம்வொர்க்கா பண்றீங்களா இல்ல விடுங்க நானே பண்றேன் டைம் தான் இருக்கே 2.5 hours வரைக்கும் தான் எடுக்க போறேன் சோ ஓகே வாங்க பண்ணுவோம் என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चन நம்பர் 16 a mass m moving horizontally with velocity v a mass m moving with an horizontal velocity horizontal na in the direction இது horizontal இதுதான் vertical ஓகேவா அதே மாதிரி இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இது நார்த் இது சவுத் இது ஹாரிசாண்டல் இது வெர்டிகல் இதெல்லாம் எழுதிக்கங்க சில பசங்க ஹாரிசாண்டல் வெர்டிகலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம பாவம் சம்ஸ்லாம் தப்பா பண்ணிடுறாங்க சோ அதெல்லாம் பாத்துக்கங்க ஓகேங்களா சோ ஓகே வாங்க a mass m moving horizontally with velocity v collides and stick to a mass of 3m plus வேணா mass of 3m ஓட collide பண்ணுது moving vertically இது என்னது moving vertically upward with a velocity 2v okay ரெண்டு மாசஸ் இருக்கு ஒரு மாஸ் வந்து ஹாரிசாண்டலா போகுது ஒரு மாஸ் வந்து வெர்டிகலா போகுது which means என்ன ஒரு மாஸ் வந்து x ஆக்சிஸ்ல இருக்கு ஒரு மாஸ் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு சேம் அதே சம் தான் போன சம் போட்டோம் பாருங்க ஒரு சம் வந்து x ஆக்சிஸ்ல இருந்துச்சு ஒரு சம் வந்து y ஆக்சிஸ்ல இருந்துச்சு இப்போ இது ரெண்டும் என்னாகும் கொலைட் ஆகி அதுக்கு அப்புறம் என்னாகும் இது என்னது நம்ம பேசுறது ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் பத்தி சோ கொலைட் ஆகி என்ன சொல்றாங்க the final velocity of the combination is இந்த ரெண்டு மாசம் கொலைட் ஆயிட்ட அப்புறம் என்ன ஆயிடும் ஒண்ணா சேர்ந்துரும் கரெக்ட்டா சோ 3m + m எவ்வளவு வரும் 4m இப்போ இது என்ன ஆயிடும் இதுல ஒரு x ஆக்சிஸ் காம்போனன்ட் ஒன்னு இருக்கும் ux ஒன்னு இருக்கும் y ஆக்சிஸ் ஒரு காம்போனன்ட் இருக்கும் கரெக்ட்டா uy ஒன்னு இருக்கும் இதோட யூனிட் ஒன்னு ஆனா இங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல பாருங்க i cap j cap னு கேட்டிருக்காங்க இதுல வந்து யூனிட் கேக்கல ஃபைனல் வெலாசிட்டி வந்து ux uy இதுதான் கேட்டிருக்காங்க யூனிட் கேக்கல ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்ணலாம் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் தான் மட்டும் கண்டுபிடிச்சு ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணிக்கலாம் ஓகேயா சோ ஸ்டார்ட் பண்ணலாமா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ux uy யும் மொமெண்டம் வெச்சு கரெக்ட்டா சோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து initial momentum on x axis is equal to final momentum of system on x axis so initially momentum எவ்வளவு இருக்கு m into v is equal to இது நம்ம இத எடுக்க முடியாது ஏனா இது y axisல இருக்கு so இந்த பாடி கிட்ட வாங்க 4m ux இதான் என்னது final momentum of system on x axis so 4m into ux கரெக்ட்டா m கேன்சல் ஆயிடும் ux எவ்வளவு வருது ux is equal to v/4 கரெக்ட்டா so
எக்ஸ் இது வந்து எக்ஸ் இது ஒய் கரெக்டா. ஐ கேப்னா என்னது எக்ஸ் ஆக்சிஸ், ஜே கேப்னா தான் ஒய் ஆக்சிஸ், அதே மாதிரி கே கேப்னா ஜெட் ஆக்சிஸ் கரெக்டா. ஸோ ஐ கேப்ல என்ன கொடுத்துருக்காங்க 3/2 வி கொடுத்துருக்காங்க, 1/4 வி கொடுத்துருக்காங்க, 1/3 வி கொடுத்துருக்காங்க, 2/3 வி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல v/4. v/4 நம்ம எப்படி எழுதலாம் 1/4 வின்னு கூட எழுதலாம். அப்போ எங்க இருக்கு ஆப்ஷன்ல 1/4 வி, ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு 1/4 வில. அப்போ ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர் கரெக்டா. உங்களுக்கு வேணா நான் என்ன பண்றேன் y ஆக்சிஸ் தான் கண்டுபிடிச்சேன். எதுக்கு p initial of system on y axis is equal to p final of system on y axis. y axisல இனிஷியலா எப்படி இருக்கு 3m into 2v is equal to 4m into uy கரெக்டா. m கேன்சல் ஆயிடும், 2 1s are 2 2s are கரெக்டா. ஸோ ஃபைனலா வந்து uy எவ்வளோ வரும்னா 3/2v ன்னு வரும். புரிஞ்சதா. ஸோ எனிவே இதை எப்படி எழுதலாம் ஃபைனலாக எப்படி இதை ஃபார்மேட்டில் எழுதலாம்னா 1/4 வி ஐ கேப் ஏன்னா எக்ஸ் ஆக்சஸில் இருக்கு ப்ளஸ் 3/2 வி ஜே கேப்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா கிளியரா. ஸோ வாங்க அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். Well, now we are going to see about coefficient of restitution. Well, you know what is restitution? Restitution is equal to relative velocity of separation divided by relative velocity of approach. Well, coefficient of restitution will be found on elastic collision, inelastic collision, and even in partially inelastic and elastic collision. சும்மா இங்கிலீஷில் பேசி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ப்ரோனா, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். என்ன ஆல்ஃபாபெட் வச்சு டினோட் பண்ணுறோம் அதை இ. ஈனா என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இதில் சம்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் ஆல்ரெடி நீட் 2018 ஒரு சம் வந்திருக்கு ஓகேங்களா. அதனால தான் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி வருது. இதான் லாஸ்ட் டாபிக். ஸோ சில் பண்ணுங்க. இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 2 சம்ஸை போட்டுட்டு முடிச்சிடலாம் ஓகே. ஸோ வாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்னா என்னன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டிவைடட் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஓகேங்களா. நம்ம என்ன படித்தோம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் வெக்டார் v2 மைனஸ் வெக்டார் v1ன்னு சொல்லுவோம் கரெக்டா. அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சை நம்ம என்னன்னு சொன்னோம் வெக்டார் u1 மைனஸ் u2. u1 u2 என்னன்னு தெரியும்ல இனிஷியலா அப்ரோச் கொலைட் ஆகுறதுக்கு முன்னாடி u1 u2 இருக்கும். கொலைட் ஆகிட்டு அப்புறம் செப்பரேட் ஆகும் பார்த்தீங்களா, அதுதானே v1 v2ன்னு படித்தோம் கரெக்டாக ஞாபகம் வருதா. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனை ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சோட டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா, இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்லைடு எடுத்துப்போம். இந்த ஸ்லைடில் நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் எலாஸ்டிக் சொல்யூஷன்ல எவ்வளோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல எவ்வளோ, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் பார்ஷியல் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல எவ்வளோன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எலாஸ்டிக் சொல்யூஷன் என்னது ஃபார் எலாஸ்டிக் சொல்யூஷன். ஃபார் எலாஸ்டிக் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபார் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சொல்யூஷன் கூட எடுத்துக்கலாம் ஓகே. ஃபார் எலாஸ்டிக் சொல்யூஷன் E is equal to ஃபார்முலா என்ன ஆமாம் v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் டிவைடட் பை u1 வெக்டார் சாரி u1 வெக்டார் மைனஸ் u2 வெக்டார் கரெக்டா. இப்போ ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபார் எலாஸ்டிக் சொல்யூஷன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் 1. நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஈயோட வேல்யூ 1 ஓகேயா. அதே மாதிரி இப்போ ஃபார் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன் ஃபார் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன் ஃபார் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல அதே தான் E is equal to v2
v2 vector minus v1 vector divided by u1 vector minus u2 vector. இந்த v2 minus v1 என்னன்னு தெரியும், v1 minus v2 கூட u1 minus u2 கூட என்னன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். கரெக்டா? ஸோ ஃபார் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து 0. எதனால ப்ரோ 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல ரெண்டு பாடிஸ் என்ன ஆகுது, கொலைட் ஆயிட்டு, ரெண்டு பாடிஸ் கொலைட் ஆயிட்டு அதுக்கப்புறம் செப்பரேட்டே ஆகாது. அது அந்த ரெண்டு பாடிஸும் சேர்ந்து ஒரு காமன் வெலாசிட்டியில போகும். கரெக்டா? அதே எலாஸ்டிக் சொல்யூஷன்ல என்ன ஆகும், ரெண்டு பாடிஸ் போகும், கொலைட் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், மறுபடியும் செப்பரேட்டும் ஆயிடும் எலாஸ்டிக் சொல்யூஷன்ல. இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல என்ன ஆகும், அந்த செப்பரேஷன் இருக்காது. கரெக்டா? அப்போ அந்த செப்பரேஷன் இருக்காத காரணத்தால ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வந்து இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல 0. v2 மைனஸ் v1 வந்து இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல 0. அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 என்னது, 0 தானே. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், இன்எலாஸ்டிக் சொல்யூஷன்ல ஈயோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபார் பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன். பார்ஷியல்னா நடுவில், ஓகேங்களா. நம்ம வந்து டெய்லி லைஃப்ல வந்து நம்ம எங்கேயுமே வந்து கம்ப்ளீட் எலாஸ்டிக் சொல்யூஷனோ இல்லை கம்ப்ளீட் இன்எலாஸ்டிக் சொல்யூஷனோ நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம லைஃப்ல வந்து நம்ம பொதுவாக வந்து பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் பார்ஷியல் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன் தான் நம்ம லைஃப்ல அதிகமாக பார்ப்போம் ஆக்சுவலி. ஓகேயா? ஸோ ஃபார் பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன் ஈவோட வேல்யூ வந்து greater than 0, sorry, lesser than 0 and lesser than 1. ஆமா, 0வை விட அதிகம், 1 விட கம்மி. அப்போனா என்ன ரேஞ்சில் வரும்னா, 0.2, 0.4, இந்த மாதிரி 0.3 இந்த ரேஞ்சில் இருக்கும். பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக்கோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஈயோட வேல்யூ வந்து பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக்கு 0 விட அதிகமாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும். விச் மீன்ஸ் என்ன, இந்த ரேஞ்சில் வரும். 0.1, 0.2, 0.3, 0.5 இந்த ரேஞ்சஸில் இருக்கும் பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சொல்யூஷனுக்கு. புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி வேறையும் படிச்சுக்கலாமா, இதையும் படிச்சுப்போம். என்னது, இந்த மூணு சொல்யூஷன்ஸ்லையும் மொமெண்டம் கன்சர்வ்டு. பி இனிஷியல் வந்து பி ஃபைனல் தான். மூணுத்துலையுமே மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். மூணு சொல்யூஷன்ஸ்லையும் பி இனிஷியல் வந்து பி ஃபைனலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது போக எலாஸ்டிக் சொல்யூஷனில் வந்து இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஆனால் இதில் எப்படி இருக்கும், இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியை விட அதிகமாக இருக்கும். எதில், இன்எலாஸ்டிக்கில். அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன இருக்குன்னா, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியை விட அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வருது, எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் சரி மொமெண்டம் வந்து எல்லா சொல்யூஷன்லையும் கன்சர்வ்டாக இருக்கும்னு ஒன்று தெரிய வருது. கரெக்டா? அது போக இன்னொன்று நம்மளுக்கு என்ன தெரிய வருது, எலாஸ்டிக் சொல்யூஷனை தவிர வேற எந்த சொல்யூஷனா இருந்தாலும் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியை விட அதிகமா இருக்கும்னு தெரிய வருது. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இதோட பேஸ்டு ஒரு 2-3 சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்த ஸ்லைடில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஹவு டு சால்வ் கொஸ்டின்ஸ் இன்வால்விங் இ. ஓகே, கொஸ்டின்ஸில் இ இன்வால்வ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு டவுட்ஸ் இருக்கும் பசங்களுக்கு. கரெக்டா? ஸோ கண்டிஷன் என்னன்னா, இஃப் இ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லைனா ஆர் இஃப் இ இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இ வந்து 0 இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த சம் வந்து இன்எலாஸ்டிக் சொல்யூஷன் அர்த்தம். இ வந்து 1க்கு ஈக்குவலாக இருந்தால் அவன் வந்து எலாஸ்டிக் சொல்யூஷன் கேட்குறான்னு அர்த்தம். ஸோ அதோட வெலாசிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அதோட கைனெட்டிக் எனர்ஜிஸ்லாம் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஆனால் வாட் இஃப் இ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் வாட் இஃப் இ இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ அவங்க என்ன கேட்க வராங்க, பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சம்ஸ் கேட்க வராங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? பார்ஷியல்
எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சம்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ பார்ஷியல் எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் சம்ஸ் கேட்டால் என்ன ப்ரோ பண்ணுறதுனா, பொதுவாக பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சம்ஸில் பொதுவாக நம்மளுக்கு இ தான் கேட்பாங்க. ஈயோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் டிவைடட் பை u1 வெக்டார் மைனஸ் u2 வெக்டார். ஓகே, அது போக சப்போஸ் வெலாசிட்டி அதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், p initial is equal to p final. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமே, மொமெண்டம் கன்சர்வ். p initial of system on x axis, x axisல கேட்டா on x axis is equal to p final of system on x axis அப்படி கண்டுபிடிக்கலாம். y axisனா y axis வச்சு கண்டுபிடிக்கலாம். சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதோட பேஸ் ஒரு 2 சம் போட்டுட்டு லெக்சரை முடிச்சுக்கலாம். ஓகே, சம் போடலாமா? வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. A ball moving with velocity 2 meter per second collides head on with another stationary ball of a double the mass if the coefficient of restitution அதான் கொடுத்துருக்காங்க, E கொடுத்துருக்காங்க 0.5 0.5 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அது வந்து ஒரு பார்ஷியல் எலாஸ்டிக் இல்லைனா ஒரு இன்எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கும். தென் their velocities after collision will be. ஓகே, வெலாசிட்டி கேட்குறான். ஸோ இப்போ என்னது, எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், இன்எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு எப்படி வெலாசிட்டி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இப்போ கொஸ்டின்ல அவன் ரெஸ்டிடியூஷன் 0.5ன்னு கொடுத்துருக்கான். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, இது வந்து ஒரு பார்ஷியல் எலாஸ்டிக் இல்லைனா ஒரு இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். இதுக்கு எப்படி ப்ரோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன், பால் மூவிங் வித் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட். பால் மூவிங் வித் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, head on with another stationary ball of double the mass. இன்னொரு பால் வந்து double the mass ன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இதோட மாஸ் mன்னு எடுத்துக்கிறேன், இதோட மாஸ் வந்து நான் 2mன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து another ball ஸ்டேஷனரியா இருக்குன்னு அர்த்தம். another ballனா இந்த பால் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 2 பால்ஸும் கொலைட் என்ன ஆகுது, இந்த பால் வந்து இந்த m1 பால் வந்து ஒரு v1 வெலாசிட்டியில் போகுது, இன்னொரு பால் 2m பால் வந்து ஒரு v2 வெலாசிட்டியில் போகுது. இப்போ இந்த v1 v2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த v1 v2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க. மூமெண்ட் எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கட்டும், இன்எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை பார்ஷியல் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கட்டும், நம்ம என்ன படித்தோம், எல்லாத்துலேயுமே மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ வாங்க, p initial is equal to p final. கரெக்டா? இனிஷியலாக மொமெண்டம் எப்படி இருக்கு, 2m into 2 2m ப்ளஸ் இது ரெஸ்ட்ல இருக்கு 0 is equal to m1 v1 plus 2m v2 2m v2. So final என்ன வரும், 2m is equal to m1 v1 plus 2m v2 ன்னு வரும். m எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும், 2 is equal to v1 plus 2v2 ன்னு வரும். இது என்னன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நான் என்ன சொன்னேன், when E is involving ஒன்று இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து PI is equal to PF யூஸ் பண்ணணும். ஸோ PI is equal to PF மொமெண்டம் கன்சர்வ்ட் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குது, இந்த ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, E is equal to V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார் டிவைடட் பை U2 வெக்டார் மைனஸ் U1 வெக்டார். கரெக்டா? E என்ன கொடுத்துருக்கான், 0.5ன்னு கொடுத்துருக்கான். 0.5 ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாமா? ஸோ E இருக்கிற இடத்துல 1/2 எழுதுறேன். 1/2 is equal to V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார். U2 என்னது, ரெஸ்ட்லர். U2 என்னது 0, சாரி U1ல நான் எதுக்கு U2ன்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க, நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். U1 ஏன்னா நெகட்டிவ் வந்துடும். நான் U2 பண்ணியிருந்தேன்னா 0 - 2ன்னு வந்திருக்கும். -2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து ஆன்சரே சேஞ்ச் ஆகிடும், நெகட்டிவ் சைனுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பார்த்து பண்ணுங்க. ஸோ U1 என்னது 2 -0 2 தான். ஸோ இங்கே எழுதட்டா ஃபைனல் ஆன்சர் 1/2 is equal to வெக்டார் V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார் பை 2 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ 1 is equal to V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார். இது என்னது, இது ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைடிங் ஈக்குவேஷன் 1 with 2 அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஓ, அடுத்த ஸ்லைடில் இடம் இல்லையா? ஸோ அப்படியே இருங்க, நான் அப்படியே ஸ்லைட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க, பேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் டிவைடிங் ஈக்குவேஷன் 1 with ஈக்குவேஷன் 2 எழுதிக்கலாமா? டிவைடிங்
equation 1 with equation 2. So equation 1 என்னது v1 plus 2v2 is equal to 2 கரெக்டா. equation 2 என்னது v2 minus v1 is equal to 1 கரெக்டா. இப்போ இதை டிவைட் பண்றோம். ஸோ இதை நீங்க ஈக்குவேட் பண்றோம், டிவைட் பண்ணல, ஈக்குவேட் பண்றோம். ஸோ ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஆயிடும், v1 கேன்சல் ஆயிடும், மிச்சம் எவ்வளோ இருக்குது v2 இருக்குது, 2v2 இருக்குது, 3v2 ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு 2 + 1 என்ன ஆகிடும் 3 ஆகிடும். ஸோ 3v2 இஸ் ஈக்குவல் டு 3, 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகிடும் v2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். ஸோ v2 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போமா, v2 - v1 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷனில் v2 1 கண்டுபிடிச்சோல்ல, அதை அப்ளை பண்ணுங்க. 1 - v1 இஸ் ஈக்குவல் டு 1. v1 என்ன இருந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். 1 - 0 இஸ் ஈக்குவல் டு 1 1 - 0 பண்ணா 1 வருமா. அப்போ v1 நம்ம என்னன்னு சொல்லலாம் 0ன்னு சொல்லலாமா. அப்ளையிங் v2 ஆன் ஈக்குவேஷன் 2. புரிஞ்சுதா. ஸோ v1 வந்து 0, v2 வந்து 1. 0,1 எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன்ல. 0,1 ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா, கிளியரா. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போறோம், நீட்டோட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 இந்த லெக்சரோட லாஸ்ட் சம் பண்ணிடலாமா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 நீட் 2018 கேட்டப்பட்ட ஒரு கேள்வி. Moving block of having mass m, a moving block of having mass m collides with another stationary block having mass 4m. சரியா, ஒரு பிளாக் இருக்கு, அதோட மாஸ் வந்து mன்னு சொல்றாங்க. கொலைட்ஸ், இது என்ன வெலாசிட்டியில் போகுதுன்னு சொல்லலையா. சரி, ஓகே, இது வந்து ஒரு v வெலாசிட்டியில் போகுதுன்னு எடுத்துப்போம். இன்னொரு பால் இருக்கு, அது வந்து ஸ்டேஷனரியில் இருக்கு, ஸ்டேஷனரி பிளாக் ஹேவிங் மாஸ் 4m. இந்த பிளாக்கோட மாஸ் வந்து 4m, என்ன இருக்கு ஸ்டேஷனரியில் இருக்கு, ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது கொலைட் ஆயிட்ட அப்புறம் த லைட்டர் பிளாக் கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் கொல்யூஷன். இதுதான் லைட்டரு. m வெயிட் அதிகமா 4m வெயிட் அதிகமா, m தானே வெயிட் அதிகம். ஸோ லைட்டர் பிளாக் இதுதானே. இந்த லைட்டர் பிளாக் என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, கொலைட் ஆயிட்டு அப்புறமா செப்பரேட் ஆகும் பாருங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, செப்பரேட் ஆகிறப்போ இந்த லைட்டர் பிளாக் m வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருதாமா. சரியா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, when the initial velocity of lighter block is v, then the value of coefficient of restitution e will be. சரி, ஓகே, கொலைட் ஆயிட்டு அப்புறம் இது என்ன ஆயிடும் 4m என்ன ஆகும், ஒரு v2 velocity எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா, ஏதோ ஒரு v2 velocity எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் தான் கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் நம்மளுக்கு தெரிய வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிய வரணும், v1 v2 u1 u2 எல்லாம் தெரிய வரணும். நம்மளுக்கு வந்து u1 தெரியும் என்னன்ட்டு, u1 வந்து v, u2 வந்து 0, v1 வந்து 0, v2 என்னன்னு தெரியலையே, அப்போதான் நம்மளுக்கு e ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ v2 எப்படி கண்டுபிடிப்போம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வச்சு தானே கண்டுபிடிப்போம். ஸோ p இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு p ஃபைனல். இனிஷியல் மொமெண்டம் எவ்வளோ இருக்கு, m இன்டூ v, இது ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ mv இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் எவ்வளோ இருக்கு, இது 0, இது வந்து 4m v2 கரெக்டா. ஸோ m கேன்சல் பண்ணிட்டா v2 இஸ் ஈக்குவல் டு v/4ன்னு சொல்லலாம். ஸோ v2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, v/4ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்லைடில் நான் கிளியராக எழுதுறேன் பாருங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா என்ன, v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் டிவைடட் பை u1 வெக்டார் மைனஸ் u2 வெக்டார் கரெக்டா. u1 என்னது v, u2 என்னது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால 0, v1 என்னது 0, v2 வந்து இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் v/4ன்ட்டு கரெக்டா. டயக்ராம் பாருங்க, u1 வந்து v, u2 ரெஸ்ட்ல இருக்கிறதுனால 0, v1 இது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால 0, v2 இப்போதான் கண்டுபிடிச்சோம் v/4. ஓகே, ஸோ அப்ளை பண்ணலாமா டைரக்டா. v2ல v/4 மைனஸ் v1 என்ன 0, u1 இருக்கிற இடத்துல v, u2 இருக்கிற இடத்துல 0. ஸோ ஃபைனல் என்ன வரும், v/4 டிவைடட் பை vன்னு வரும். vயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 1/4 தான்.
ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன 1/4. 1/4 எப்படி எழுதலாம்? E is equal to 1/4. 1/4 ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணால் 1/4 is equal to 0.25. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? ஈயோடது E is equal to 0.25. புரிஞ்சுதா? பொட்டுன்னு போட்டோம் பாருங்க கான்செப்ட் புரிஞ்ச உடனே. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ரைட் ஆன்சர். 4 மார்க் கொஷினை 2 மினிட்ஸில் முடிச்சிட்டோம். கிளியரா? ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்? கான்செப்ட் கிளியர் ஆகிட்டே இருக்கும். கான்செப்ட் கிளியர் ஆக நம்ம என்ன பண்ணுவோம்? சம்ஸ் ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். புரிஞ்சுதா? இதெல்லாம் நான் நீட் படிக்கிறப்போ இதெல்லாமே நான் என்ன பண்ணேன்? ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, டு பி ஹானஸ்ட் நான்லாம் உட்காந்து மினிமம் ஒரு 20-30 கொஷின்ஸ் போட்டு பார்த்தேன். ப்ரோ நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஸ். யார் ப்ரோ நீ அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்ல மாட்டேனே, இட்ஸ் மை சாய்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோட உங்களிடம் விடை பெறுகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஸோ பாய், டாட்டா.